إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز அன்பிற்குரித்தான சகோதரர்களே, இன்றைய தினம் சேலம் மாநகரில் ஜமியத்து அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற அமைப்பின் சார்பாக ஒரு நாள் பயிற்சி முகாம் தர்பியா என்ற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து காலையிலிருந்து கடைசியில் 10 மணியிலிருந்து இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லோரும் சோர்ந்து போகக்கூடிய, களைத்து போகக்கூடிய இந்த கட்டத்தில் சோர்வடையாமல் இருப்பதற்காக சில தகவல்களை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று நான் கருதுகிறேன். ஆரம்பத்திலே பேசிய சகோதரர் சொன்னார், அறிவியல் ரீதியாக ஒரு விஷயம் முதல் தடவை சொல்லும்போது தான் ஈடுபடும். ஏன் குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்பட்டதுன்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஈடுபடும். போக போக அந்த உற்சாகம் குறைஞ்சிரும். அதுதான் உண்மை. இது ஒரு ரியல் ஃபேக்ட், இது மறுக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு ஆரம்பத்தில் பசி இருக்கும்போது வேகமாக சாப்பிடுவான், அப்புறம் வேகம் குறைஞ்சிரும். தாகம் கடுமையாக இருக்கும், ஒரு பெப்சி பாட்டில் 2 பேர் தள்ளுவான், அதுக்கு பிறகு ஆய் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் முடிச்சதோட ரொம்ப வேகமாக இருப்பார் மாப்பிள்ளை, போக போக சரியா போச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய வேகம் கடைசி வரைக்கும் வரவே வராது. அதுவும் இயல்பு. இருந்தாலும் சில விஷயங்களை நாம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர்றோம். ஏன்னா கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு என்ன கொடுத்துருக்கீங்கன்னாக்கா, மறுமையின் வெற்றி தான் உண்மையான வெற்றி என்று. உண்மையிலே கவலையோடும் அக்கறையோடும் அணுக வேண்டிய ஒரு தலைப்பு என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேரும் யார் யார் எந்தெந்த தொழிலில் எந்தெந்த துறையில் ஈடுபட்டிருக்கிறோமோ அந்த துறையில் அந்த தொழிலில் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறோம். அப்படிதானே? யாரும் தோத்து போக நினைக்கவே மாட்டாங்க. படிக்கக்கூடிய மாணவன் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் நினைப்பான், வியாபாரி வியாபாரத்தில் வெற்றி பெற வேண்டும் நினைப்பான். தானே? எந்தெந்த துறையில் ஈடுபட்டாலும் அந்த துறையில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கு. தோற்று போகக்கூடிய எண்ணம் யாருக்குமே இருக்காது. எனவே இந்த உலகத்தில் நாம் பெறக்கூடிய வெற்றி என்பது அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நாம் கருதுகிறோம். இது அல்ல, அதான் தலைப்பு. இந்த உலகத்தில் பெறக்கூடிய வெற்றி வெற்றி அல்ல.
இந்த உலகத்தில் சாதிக்கக்கூடிய சாதனையும் அல்ல. இது ஒரு தற்காலிகமான ஒரு உலகம் தாங்க. எது தற்காலிகமானதோ, நிலை இல்லாததோ, உத்தரவாதம் இல்லாததோ, இதில் வெற்றி பெற வேண்டும் என்று நம்ம துடிக்கிறோம். எது நிலையானதோ அதை பற்றி நம்ம கவலைப்பட கிடையாது. அடிக்கடி நாம் திருமறை குர்ஆன குறிப்பாக வெள்ளிக்கிழமையில நீங்க ஓதக்கூடிய வசனத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்க. பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆகிரத்து கைருன் வ அப்கா. மாறி வருதுமா இல்லையா? பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, நீங்கள் இந்த உலக வாழ்க்கைக்கு முன்னுரிமை தருகிறீர்கள். வல் ஆகிரத்து கைரும் வ அப்கா, உண்மையிலேயே மறுமை வாழ்க்கைத்தான் மிகவும் சிறந்தது, அதுதான் நிலையானது. பாக்கி அபுகா, அதுதான் நிலைத்திருக்கக்கூடியது. இந்த உலகத்தில் ரப்புல் ஆலமீன் நம்மை படைச்சிருக்கிறான். படைச்சு கொஞ்ச காலம் வரைக்கும் வாழ வைக்க போறான். அந்த வாழக்கூடிய காலத்தில் பல்வேறு நியமத்துகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்து சோதிக்கிறான். அந்த சோதனையில் யார் வெற்றி பெறுகிறார்கள், தோல்வி அடைகிறார்கள் என்பதற்கான பரிசுகளை மறுமையில் தருவான். இதுதான் உலகமே. சூரத்துல் முல்க்னு படிச்சிருக்கீங்களா? சூரத்துல் முல்க் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், தபாரக்கல்லதி பீதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி ஹலகல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. வாழ்வும் மரணமும் எதற்காக ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை தெளிவாக நெத்தியில் அடிச்சாமல் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். ஹலகல் மௌத்த வல் ஹயாத்த, வாழ்வு மரணம் இதற்கிடையத்தான் மனிதனுடைய வாழ்க்கை, உலக வாழ்க்கை. எதற்காக படைச்சிருக்கிறான்? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, மிக நல்ல அமல். வேற நல்ல அமல் சொல்லல. அல் அமலு சாலிஹன்னாக சாலிஹான அமல். அல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வரும். அஹ்ஸன் சூப்பர்லேட்டிவ் டிகிரி, சரிதா? அஹ்ஸனு அமலா, உங்களில் மிக நல்ல செயல்களை யார் செய்கிறார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த உலகம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த உலகத்தில் இருக்கிற மனிதன் அவன் உலகத்தை பார்த்த உடனே மயங்கிடுறான். எதற்காக படைக்கப்பட்டோ, எந்த வெற்றியை, எந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்பதை மறந்துடுறான். எனவே தான் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் நெடுகிலும் இந்த உலகத்தினுடைய உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை 100க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் சொல்லி காட்டிட்டு இருக்கான். வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல் குரூர், இது உலக வாழ்க்கை என்பது ஏமாற்று ஒரு வாழ்க்கை தான். கொஞ்சம் நல்லா சிரிச்சு பாருங்க. இந்த உலகத்துல நாம் பிறக்கும் பொழுது எதையுமே கொண்டு வர்றது கிடையாது. எதுவுமே கொண்டு வர்றது கிடையாது. குழந்தையாக பிறக்கிறோம். பிறந்த பிறகு குழந்தையாக வளர்ந்து வளர்ந்து வளரும் பொழுது உடலும் வளர்கிறது, அறிவும் வளர்கிறது, ரெண்டுமே சேர்ந்து வளரும். ஆனால் உடல் வளர்ச்சி என்பது குறிப்பிட்ட நிலையில் போய் தங்கிடும், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆனால் அறிவு என்பது அந்த வளர்ச்சி நிற்கக்கூடாது. எனவே தான் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன வகுர் ரப்பி ஜித்னி இல்மா, எல்லா வயசும் ஓதணும் தானே. அறிவு வளர்ச்சி கேட்டுட்டே போகணும். ஆனா உடம்பு அப்படி இல்லை, ஒரு மேல போய் திருமறை அப்படியே தளர்ந்து போகும், நிற்காது. கல்வி அப்படி இல்லை, மேல 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 போயிட்டே இருக்கணும். மனிதன் பிறக்கும் போது உடலும் வளருது, அறிவும் வளருது. அப்படியே வளரக்கூடியதுல ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் போய் உடல் வளர்ச்சி நின்றுடும், ஆனால் அறிவு வளர்ச்சி போயிட்டே இருக்கணும். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை நிலை யதார்த்தம். இந்த உலகத்தில் நாம் வளரக்கூடிய வாழக்கூடிய இந்த கட்டத்தில் அல்லாஹ் தஆலா பல்வேறு நியமத்துகளை நமக்கு கொடுத்து சோதிக்கிறான். நமக்கு கொடுக்கப்பட்ட செல்வமானாலும் சரி, அறிவானாலும் சரி, அந்தஸ்தானாலும் சரி, ஆற்றல் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாம் நம்மை சோதிப்பதற்காகத்தான். நல்லது கொடுத்து சோதிப்பான், நல்லது அல்லாது கொடுத்து சோதிப்பான். நபுலுக்கும் பில் ஹைரி வஷ்ஷர்ரி ஃபித்னா, உங்களுடைய நல்லதை கொண்டு சோதிப்பான், தீர்க்கும் சோதிப்பான். வறுமையை கொண்டு சோதிப்பான், பணம் இல்லாமலே சோதிப்பான். பணம் அதிகம் கொடுத்து அதுவும் சோதிப்பான். ஜக்காத் கொடுக்குறானா, நல்ல காரியங்களுக்கு கொடுக்குறானா, அது இப்போ பாடி வந்துச்சா இல்லையா, இதுதானே எல்லாம் சோதனை தான். சோதனைக்கு அப்பாற்பட்டு எதுவுமே இல்லை. நம்முடைய மனைவிமார்கள், நம்முடைய பிள்ளைகள், நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவு, ஆற்றல், அதிகாரம் எல்லாமே சோதனை. எல்லாத்துக்கும் கேள்வி இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கணக்கு இருக்கு.
அப்போ ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் முழுக்க வாழ வைக்கிறான். இதில் பெறக்கூடிய வெற்றி தோல்வி என்பது அது நிரந்தரமானதே இல்லை. உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லைன்னா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு மனிதன் ஒரு கல்லூரியிலோ அல்லது பள்ளிக்கூடத்திலேயோ மாநிலத்திலே முதல் மாணவனாக தேர்ச்சி பெறான்னு வச்சுங்க, எத்தனை நாளைக்கு சந்தோஷப்படுவான் அவன்? எத்தனை நாள் சந்தோஷப்படுவான்? எத்தனை நாளைக்கு பத்திரிகை அவன் தூக்கி கொண்டாடும்? அவ்வளவுதான். அப்படிதானே? ஒரு எம்எல்ஏயோ எம்பி எலெக்ஷன்ல தேர்வு வெற்றி பெற்றான், எத்தனை நாள் கொண்டாடுவாங்க? அவ்வளவுதான். நிரந்தரமா இருக்காது. அப்போ எந்த சந்தோஷமும் வெற்றியும் நீடிக்காது. அதே போலதான் துக்கம் சோதனையும். ஒரு ஆள் மௌத்தா போயிடறாங்க குடும்பத்தில், எத்தனை நாள் உட்காந்து அழுவீங்க? ஒரு 2-3 நாள். அப்படிதானே? முதல் நாள் சாப்பிட மாட்டாரு. அப்படிதானே? எங்க அடங்கிட்டு எல்லாம் சரியா இருக்கும், போய் சாப்பிட்றதுக்கு மனசே வராது. ஒரு வாரம் பிடிச்சி கட்டுன்னு கட்டுறாரு. என்ன இதுதான் கொஞ்ச நாள் வரைக்கும் இருக்கும், அப்புறம் போயிடும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே நிரந்தரமானதல்ல, நிலையானது அல்ல. எனவே உலகத்தில் பெறக்கூடிய வெற்றியோ தோல்வியோ ஒரு பூமியினை, ஒரு முஸ்லிமை எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தி விடக்கூடாது. கஷ்ட நஷ்டங்கள் வரும், எல்லாத்தையும் தாங்கி இருந்து அது ஒரு மிகப்பெரிய விஷயமா எடுத்துக்கொள்ளக்கூடாது. உலகத்தினுடைய தோல்வியோ உலகத்தினுடைய தோல்வி கொண்டு தோண்டு போயிடக்கூடாது. உலகத்தில் வெற்றி கிடைக்குதுன்ட்டு ஒரேடியா தலகால் புரியாம குதிக்கவும் கூடாது. வெற்றி தோல்வி என்பது துக்கம், மற்றபடி இன்பம் என்பது சர்வசா வந்து போகக்கூடிய அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது மனுஷனுக்கு பிபி டென்ஷன் இதெல்லாம் இல்லை, ஹைப்பர் டென்ஷன் மாத்திர போகணும்னு அவசியமே இல்லை. அப்படித்தானே? நீங்க பாத்தீங்க, இஸ்லாமிய போதனைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாஹிபு கேட்கிற, இறைத்தூதர் அவர்களே, எனக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, லா தக்தப், கோபப்படாத. மீண்டும் சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. நான் கோபப்படாத. இப்படி நம்ம ஆள் சொன்னாக்க கோபப்படுவான். என்ன கேட்கறான், மாறி மாறி கோபப்படாத அதுக்கே கோபப்படுவான். விளக்கிட்டீங்களா? அப்படித்தானுங்க. என்னங்க ஓட்டர் கடை சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்பீங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை கேட்கிறாங்க. 3 முறையும் லா தக்தப், லா தக்தப், லா தக்தப். ஏன் தெரியுமா? இந்த கோபம் மகா மோசமானது. வாழ்க்கையில இந்த உலக வாழ்க்கை இன்பமாக அமையணும்னா, மறுமையில வெற்றி பெற வேண்டுமானாலும் இந்த கோப தாபங்களை கொஞ்சம் தவிர்க்கணும். இந்த கோபம் உடல் ரீதியான பல பாதிப்புகள் ஏற்படுத்தும். தெரியும் உங்களுக்கு. அதாவது கோபம் ஏற்படும் போது நம்முடைய அந்த உடம்புல ஒரு விதமான அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் ஏற்பட்டு அதை ஹைப்பர் டென்ஷனா மாத்தி, அந்த ஹைப்பர் டென்ஷன் ஹார்ட் அட்டாக் பண்றா போல இந்த மாதிரி டென்ஷன் எகிரிடும், சுகரும் ஏறிடும், பிபி ஏறிடும். எல்லாமே பலா இருக்கிறதுல இல்ல கோபத்துல. அது மட்டுமல்ல, கோபத்தின் காரணமாக எடுக்கப்பட்ட எந்த முடிவும் நியாயமாக இருக்காது, சரியாக இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யக்தி காதின் வஹுவ கதபான். இஸ்லாமிய சட்டம், ஒரு நீதிபதி கோபமாக இருக்கக்கூடிய நிலையில் தீர்ப்பு வழங்கக்கூடாது. ஒரு நீதிபதி கோபமாக இருக்கக்கூடிய நிலையில் என்ன செய்யக்கூடாது? தீர்ப்பு வழங்கக்கூடாது. ஏன்? அவருடைய தீர்ப்பு முறையா இருக்காது. கோபத்தில் எடுக்கப்பட்ட எதுவும் முறையா இருக்காது. ஒரு கணவன் மனைவிக்கு தலாக் எப்ப கொடுப்பான்? சந்தோஷத்துலையா? நீ தலாக் விட்டுறேன்னு சொல்லுவானா? கோபம் வந்தா தான் விடுவான் தானே? தலாக் எப்ப கொடுவான்? கோபத்துல தானே. ஒரு ஆள் திட்டுறான், சந்தோஷத்துலையா? ஒரு ஆள் கொலை பண்றான், சந்தோஷத்துலையா? ஏசுறான், சந்தோஷத்துலையா? இது பின்னால பாருங்க என்ன இருக்கும்? கோபம் இருக்கும். அப்போ கோபத்தினுடைய விபரீதம் ரொம்ப மோசமானது, விலை ரொம்ப மோசமானது. எனவே இஸ்லாம் திருமறை குர்ஆன்ல கூட இந்த கோபத்தை அடக்கி கொள்கைகளை பற்றி அல்லாஹ் தஆலா ரொம்ப சிலாயிச்சு சொல்றான். சொர்க்கவாதிகளுடைய தன்மைகள்ல ஒன்று என்னென்ன? வைதா மகாதிபு யக்ஃபிரூன், வைதா மகாதிபு யக்ஃபிரூன். அவர்கள் கோபப்பட்டால் மன்னிச்சிடுவாங்க. கோபப்பட்ட என்ன செய்யணும்? அதுக்கு ரொம்ப தில்லு வேணுங்க, தில்லு வேணும். தெரியுதா? மன்னிக்கிறத லேசா இல்லை, அதுக்கு தில்லு வேணும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள், பண்புகளை சொல்லுது. எல்லாம் சொர்க்கவாசியுடைய பண்புகளாக சொல்லுதெல்லாம். அப்ப இந்த உலகத்துல வாழக்கும் போது பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சு தான் இருக்கிறோம். கோபத்தாபங்கள், அது இதெல்லாம் ஒண்ணுமே நம்ம கேர் பண்ணவே கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சஹீஹுல் புகாரில ஒரு ஹதீஸ் வருங்க.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட மாட்டார்கள், மார்க்க வரம்புகள் மீறப்படும் போது தவிர. அங்கதான் கோபத்தை காட்டுவாங்க. நமக்கு அழகான முன்மாதிரி யாரு? என்ன ஆதாரம்? குர்ஆனுடைய வசனம். கது கான லக்கும் உஸ்வத்துன் ஹஸனா. அதானே? ரசூலிடத்தில் லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு ஒரு ஈத்திரத்தில் இருக்கு, அழகான முன்மாதிரி இருக்கு. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர்த்து மற்றதுக்காக கோபப்படவே மாட்டாங்க. நீங்க பாருங்களேன், ஒரு முறை ஒரு கிராமவாசி, அன்சிவிலைஸ்டு பீப்புள் சொல்லுவாங்க, நாகரிகம் தெரியாதவர்கள். கிராமவாசிகளுக்கு நாகரிகம், இஸ்லாமிய நாகரிகம் என்ன, ஒரு ரசூலோடு மக்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த முறையெல்லாம் தெரியாதவங்களுக்கு. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்யறாரு, அவருக்கு பொருள் தேவைப்படுது, கேட்கணும். இவர் என்ன செய்யறாரு, இந்த அரபி காட்டருவி தன்னுடைய மேல இருக்கிற துண்டை எடுத்து நல்லா முறுக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்துல போட்டு இழுத்து வேகமா இழுக்கிறாரு. இழுப்புற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷோல்டர்ல அப்படியே தோல் வறண்டு போயிடுது. ரசூல்லா திரும்பி பார்க்குறாங்க, ஒரு பண்பாடு தெரியாத ஒரு காட்டு அரபி. அவர் என்ன சொல்றார், யா முஹம்மத் முர்லி மின் மாலில்லாஹி அல்லதி இந்தக். முஹம்மதே, பைத்துல் மால் உங்கள்கிட்ட இருக்குல்ல, அதுலேருந்து எனக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் ஆர்டர் போடுங்க. எப்படி கேட்குறான் பாருங்க. இப்போ ஐயா அம்மா கிட்ட போய் இழுத்து பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு அல்லாஹுடைய ரசூல் ரஹ்மத்துல் ஆலமீன் ரசூல்ல திரும்பி பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு கொடுத்து அனுப்புங்கப்பா. கோபப்பட்டாங்களா? கோபப்படலை. நீங்க படிச்சிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு கட்டத்தில் ஒரு கிராமவாசி ஒரு பள்ளிவாசலுடைய ஓரத்தில் உட்காந்து சிறுநீர் கழிக்கிறாரா? சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, விரட்டுறாங்க. என்ன விரட்டுறாங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தஊஹு ஃபஅரீகு அலைஹி தல்வம் மினல் மா. அவர் விட்டுடுங்க. அது என்ன செய்யுங்க, நீங்க ஒரு வாளி தண்ணி கொண்டு வந்து ஊத்து. ஏன்னா மண்ணா இருக்கிறதால தண்ணி. அதனை எடுத்து சொல்கிறார்கள், நீங்கள் இலகுவை ஏற்படுத்துவதற்காக அனுப்பி வச்சிருக்கீங்க, வெறுப்பை உண்டாக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் உங்களை அனுப்பி வைக்கல. அட்வைஸ் பண்றாங்க. இந்த ஹதீஸ்ல பல்வேறு விஷயங்கள் இருக்கு. யூரின்ல வந்து இடையில தடுத்தா நிறுத்தினா மெடிக்கல் ரீதியாக என்ன பாதிப்பு இருக்கு எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு மோசமான விளைவுகள் ஏற்படுத்துங்கிறது ரசூல்லா வந்து ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்கன்னாக்கா பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அதுல எப்படி கோபப்படலை சஹாபா, கோபப்பட அவங்க கோபப்படாம இந்த மாதிரி ரசூலுடைய பண்பு அப்படித்தான். ரொம்ப ஈஸியா உலகத்தில் நடைபெறக்கூடிய எதுவுமே நமக்கு பெருசா தெரியக்கூடாது. நமக்கு தெரிகிறது மறுமையுடைய வெற்றி, இதுதான் நமக்கு பெருசா தெரியணும். என்னைக்கு நாம் இந்த உலகத்தில் பிறந்தோமோ அன்றைய தினத்திலிருந்தே நம்முடைய மறுமையை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் ஃபேக்ட். பிறந்ததும் நம்ம என்ன செய்யறோம், மறுமையை நோக்கி பயணிக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? மனிதன் கிட்டத்தட்ட 4 நிலைகளை கடந்து தான் மறுமைக்கு போறாங்க. முதல் நிலை தாயுடைய கர்ப்ப வயிற்றுல இருக்கிறான், அது ஒரு நிலை. எனவே நமக்கு தேவையான அத்தனையும் ரப்புல் ஆலமீன் அவனாக தந்திருக்கிறான். அதற்கான முயற்சி நான் மேற்கொண்டிருக்குமா? நமக்கு தேவையான உணவு, நமக்கு தேவையான ஆக்சிஜன், நமக்கு எல்லாமே அல்லாஹ்வே ஏற்பாடு பண்றானா இல்லையா ரப்புல் ஆலமீன்? அதனை எடுத்து தாயுடைய வயிற்றில் வெளியே வந்து குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு தாயுடைய அரவணைப்பில் அவருடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். அதற்கு பிறகு அவருடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கணும். இதற்கு பிறகு ஃபர்ஸ்ட் 2வது கட்டம், 3வது கட்டம் ஆலமுல் பர்ஸக் கபருடைய வாழ்க்கை, 4வது கட்டம் தான் மறுமை. 4 கட்டங்களை மனிதன் கடந்து செல்கிறான் வாழ்க்கை. கடக்கிறானா இல்லையா? தாயுடைய வயிறு ஒரு கபர் தான் ஆக்சுவல். உலகத்துக்கு வர்றான், கொஞ்ச நாள் வாழ்றான், அதுக்கு பிறகு கபர்ல போயிடுறான். 3வது ஸ்டேஜ், 4வது ஸ்டேஜில் போய் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். அப்போ இந்த 2க்கும் இடையில, அதாவது முதல் ஸ்டேஜ் கடந்து 2வது ஸ்டேஜ் தான் நம்முடைய செயலுக்கான வழி, வெற்றி தோல்வி தீர்மானிக்கக்கூடிய ஸ்டேஜ். அதுதான். 3rd கிடையாது, 4th கிடையாது, 1st கிடையாது.
ஃபர்ஸ்ட் தாயோட வயிறுக்கு பார்த்தீங்களா, அங்கேயும் நம்முடைய ஸ்டேஜ் இல்லை. எங்க செகண்ட் லிஸ்ட் உலகத்து வரவங்க பார்த்தீங்களா, அங்கிருந்து தான் நம்முடைய ஆரம்பமாகுது மௌத்தா போற வரைக்கும். தேர்டில் ஒன்றும் இல்லை, ஃபோர்த்தில் ஒன்றும் இல்லை. செகண்ட் ஸ்டேஜில் நம்ம எப்படி செயல்பட்டோமோ அதற்கான ரிசல்ட் தான் தேர்டு ஃபோர்த்தில் அடைய போகிறோம். உலகம் இதுதான். அப்போ நம்ம என்னைக்கு பிறந்தோமோ அன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், மறுமையை நோக்கி நம்ம கபரை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். நிரந்தரமாக இங்கே இருக்க போறது கிடையாது. பிறந்தா இறந்தே ஆகணும். யாரும் நிலைத்திருக்க முடியாது. நபியாக இருந்தாலும் வலியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் மிகப்பெரிய யானைப்பட பூனைப்பட பிளாக் கேட் அது இதுன்னு வச்சாலும் யாரும் காப்பாற்ற முடியாது. இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு தான் ஆகணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான் இல்லையா, பல் தஃபத்தி சாக் பிஸ்ஸாக் இலா ரப்பிக யௌமுல் மஸாக். அந்த சூரால சொல்லி காட்டுறான், நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன். மரணத்தருவாயில் இருக்கக்கூடிய மனிதரை பற்றி அல்லாஹ் சொல்லிக்கிறான், நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும், உங்களை விட எல்லாம் அந்த சக்கராத்தினில் இருக்கக்கூடியவனுக்கு மிக அருகாமையில் நாம் தான் இருக்கிறோம். நம்முடைய ஆட்கள் தான் இருக்கிறாங்க. யார்? மலக்குல் மௌத்தும் மலக்கத்துல் உதயலகம் தான் இருக்கிறாங்க, வேறு யாரும் இல்லை. நம்ம கண்களுக்கு வேண்டுமானால் மாமா இருக்கிறாரு, மச்சான் இருக்கிறாரு, பொண்டாட்டி இருக்கா, மற்றபடி யாராவது இருக்கா நினைக்கிறீங்க. அல்லாஹ் சொல்லி காட்ட இல்லை, உங்களை தாண்டி மிக நெருங்கி நாம தான் இருக்கிறாங்களாம். எனவே தான் பார்த்துருப்போம், மௌத்தா போகக்கூடிய ஒரு நிலம் பார்த்தீங்கன்னா கண்ணு திறந்து இருக்கும். யார் தெரியுதா, யார் தெரியாத கேட்பாங்க. ஆக்சுவலாக அவர் பார்க்கறது மலக்குல் மௌத்தை பார்க்கிறாரு. மலக்குல் மௌத்தோடு வரக்கூடிய உதவியாளர்களாக பார்க்குறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு டீமே அமைச்சு, டீம் ஒர்க். ஒரு மனிதன் மூலமாக மலக்குல் மௌத் என்கிற ஒரு மலக் மூலமாக உயிரை கைப்பற்றவில்லை, ஒரு டீம் ஒர்க் அது ஆக்சுவல். எனவே ஃபுல் கண்ட்ரோல் அவங்கள வந்துடுவாங்க. எனவே தான் நம்ம உங்களை பார்த்த உடனேயே இறக்கக்கூடியவனுடைய கண்களுக்கு மட்டும்தான் தெரியும். எனவே பார்த்த உடனேயே சில பயத்தில் மோஷனா போயிருக்கு உண்டு. ஆனால் நீங்க பார்த்து சில இறக்கும் போது சிரிச்சா போல இருப்பாங்க, தெரியுமா? சிரிச்சா போல இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முகல்ல மாறி போய் நிற்கும். இது எல்லாம் ஒரு நிலை. ரப்புல் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சஹீஹ் முஸ்லிம்ல முஸ்னத் அஹமதுல இடம்பெறக்கூடிய ஒரு நீண்ட ஹதீஸுடைய சுருக்கம் தான் உங்களுக்கு தமிழ் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த உலகத்தில் இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலை மிக முக்கியமான நிலை. அல்லாஹ் சொல்லி காட்ட நாம தான் நெருங்கி இருக்கிறோம், முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே செய்யலாம். ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறான். அதை நாம் வீணெடுத்து விடக்கூடாது. திருமறை குர்ஆன் அல்லாஹ் தஆலா உலகத்தை பற்றி ஒரு தெளிவான பிக்சரை தர்றாங்க, ரொம்ப தெளிவான பிக்சர். அதுவும் தர மாட்டாங்க. உலக வாழ்க்கைங்கிறது என்ன? அது ஒரு பயிரை போன்றது தான். விளையுது, கனிகளை தருது, மஞ்சள் நிறமாவது, காய்ந்து போயிடுது, சருகாய் போயிடுது. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இதே போல தான் மனுஷன். குழந்தை இருக்கிறான், செடியாட்டம் வளர்றான், வாலிபனாகிறான், அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். முதுமை, அப்புறம் மரணம். இதுதானே உலக வாழ்க்கை. ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், கமா ஹலக்னாக்கும் அவ்வல ஹல்கின் நுஈது வஅதன் அலைனா ஹக்கன் இன்னா குன்னா ஃபாயிலின். சூரத்துல் அன்பியாவுல 104வது வசனம். சூரத்துல் அன்பியா சொல்லப்படக்கூடிய அந்த அத்தியாயத்தில் 104 வசனத்தை பாருங்க. கமா பதஅனாக்கும் அவ்வல ஹல்கின் நுஈது, நாம் உங்களை முதலாக எப்படி படைத்தோமோ அதே போல திரும்ப நாம் உங்களை கொண்டு வருவோங்கிறான். இந்த உலகத்தில் பிறக்கும் போது எப்படி பிறந்தோம்? உடம்பில் துணி இல்லாமல், விருத்த சேதனம் செய்யப்படாமல், காலில் செருப்பு அணியாமல், அப்படித்தானே, காலில் செருப்பு போடாம, மானத்தை மறைச்சு கொள்ளாம வரும்போதே ஐசிஐசி பேங்க் செக்கோட வர முடியும் யாராவது? இல்லை பாட்டா கம்பெனி ஷூ போட்டா வர்றான், இல்லை பாம்பே டைங்கில் போய் கூட் ஷர்ட் போட்டு வரானா? எதுவுமே கிடையாது. அப்படியே வந்து விழுகுறான். போகும்போது அப்படி எடுப்பாங்கிறான் ரப்புல் ஆலமீன். என்ன? மானத்தை மறைப்பதற்காக 2-3 கஃபன் துணி தருவாங்க, அவ்வளவுதான். உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் கூட வராது, உங்களுடைய ஆட்சி அதிகாரம் வராது, செல்வாக்கு வராது, எதுவுமே வராது. மனிதன் நினைக்கிறான் பெரிய வீடு கட்டுறான் தானே, பெரிய பங்களாவை கட்டுவான்,
பெரிய பெரிய வணிகமெல்லாம் செய்வான். ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய அடையாளம் அவருடைய கபரு தான். நல்லா புரிஞ்சுக்கணும், அவருடைய அடையாளம் என்னது? கபரு தான். 4 வாகனம் வைத்திருந்தாலும் நாம் ஏறக்கூடிய வாகனம் சந்துக்கு தான். கரெக்டா? எத்தனை வாகனம் வச்சு என்ன செய்ய? வீட்டில் கார் நிற்கும், அங்கே ஒரு காரு இங்கே ஒரு காரு நிறைய நிற்கும். ஆனால் எந்த காரில் ஏற்றுவாங்க உங்களை? சந்துக்குள்ள தான் ஏறணும். பீரோ நிறைய புது புது ட்ரெஸ்ஸாக அடுக்கி வச்சிருப்போம். பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியாது. அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கமா பதஅனாக்கும் அவ்வல ஹல்கின் நுஈது வஅதன் அலைனா ஹக்கன் இன்னா குன்னா ஃபாயில். அது செஞ்சே காட்டுவாங்க ரப்புல் ஆலமீன், செஞ்சு காட்டுவான். உன் உலகத்தில் வரும்போது காசு பணத்தோடு வரல, காசு பணம் இல்லாமலே கொண்டு போவான். அதே நிலைத்தான் அந்த உலகம் என்று ஒண்ணுமே இல்லப்பான்னு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல தெளிவா சொல்லி காட்டுறான். இன்னொரு ஆயத்துல சொல்லி காட்டுறான், சூரத்துல் அன்ஆம், சூரத்துல் அன்ஆம் சொல்லப்படக்கூடிய 8வது அத்தியாயத்தில் 94ஆம் வசனம் எடுத்து பாருங்க. வலகத் ஜிதுமூனா ஃபுராதா வதரக்தும் மா ஹவல்னாக்கும் வராஅ ظுஹூரிக்கும். நீங்கள் எங்களிடம் தன்னந்தனியே வந்தீர்கள். தனியாக தானே வந்தீங்க உலகத்தில், அப்புறம் தான் தனியாக தான் போனோம். ஊட்டி ஏற்காடுக்கு போறா போல மௌத்தா போகும்போது வா எல்லாம் சேர்ந்து போவோம், கபரு கூப்பிட்டா யாராவது வருவாங்களா? வரமாட்டாங்க. கூட வாழ்ந்த மனைவியாக இருந்தாலும் சொல்லுவாங்க, அழுவாங்க, என்னை தனியாக விட்டு போறீங்களேன்னு அழுவாங்க அந்த அம்மா. ஏம்மா நீங்களும் கூட சேர்த்து போங்களேன்னாக்க போவாங்க? போக மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் மௌத்தா போன சில பெண்களை பார்த்தீங்கன்னா பயப்படுவாங்க. எங்க மலக்குமு தப்பித்த நம்ம மேலே கைகி வச்சுட்டா வம்பா போயிடுமே அப்படின்னு பயந்து போகக்கூடிய நிலைமை தான். நாம் ரூஹான்னு சொல்லிட்டு அப்படி பயந்து போய் நினைக்கிற நிலைமை அப்படித்தானே. ஆதியா பேயா வந்துட்டாங்க, ரொம்ப ஹவா நப்சு பிடிச்சி அலையிறாங்க, இப்படி எல்லாம் தேவையில்லாம் கற்பனை கதை கட்டி விட்டுருப்பாங்க. யாருமே கூட வர மாட்டாங்க. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல குர்ஆன் வசனம் சொல்லி கேட்டா, வலகத் ஜிதுமூனா ஃபுராதா, நீங்கள் எடுத்து தன்னந்தனியா வந்திருக்கு. வதரக்தும் மா ஹவ்வல்னாக்கும், நாம் இந்த உலகத்தில் உங்களுக்கு எதை தந்தோமோ அதை உங்களுக்கு முதுகுக்கு பின்னால் விட்டு விட்டு வந்து விட்டீர்கள். எதுவுமே கொண்டு போல இல்ல. நாம் கொண்டு சம்பாதிச்ச காரு, பங்களா, பேங்க் பேலன்ஸ் எதுவுமே இல்லை. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். தன உலக வாழ்க்கை. இதுக்கு இந்த ஆட்டம் பாட்டம், இவ்வளவு தலகனம், இவ்வளவு மமதை தேவையா மனுஷனுக்கு? அவனுடைய முடிவை எண்ணி பார்த்தான்னாக்க ஒன்றுமே இல்லை. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அக்ஸிரு ஹாதிமல் லஸ்ஸாத், உங்களுடைய மனோ இச்சைகளை ஆசாபாசங்களை அறுத்தெறியக்கூடியதை நீங்கள் நினைவு கூறுங்கள் மௌத்த. இஸ்லாம் என்ன சொல்லுது? கபரஸ்தார கடந்து சேரும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லத் தியார் மினல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன் இருக்கா இல்லையா? சொல்லுமா இல்லையா? என்ன சொல்றோம்? சலாம் உண்டாகட்டும், நான் உங்களை பின்தொடர்ந்து வரப்போகிறோம். நினைவுபடுத்திக்கணும். இன்னைக்கு இவர் நாளைக்கு யாரோ நிலைமை தானே. எதுவுமே கொண்டு வந்திருக்கிறது, எதுவுமே கொண்டு போறது. ஆம், ஒன்றை கொண்டு செல்வோம், அதுதான் அமல், அதுதான் நல்ல அமல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், யத்பஉல் மையித் ஸலாஸா, மையத்தை 3 விஷயங்கள் பின்தொடர்கின்றன. யர்ஜிஉ இஸ்னானி வ யப்கா வாஹித், 2 திரும்பி வந்துடும், ஒண்ணே ஒன்று அதோடு மிச்சம் நிற்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யத்பஉல் மை ஸலாஸ் அஹ்லுஹு வ மாலுஹு வ அமலுஹு, அவருடைய குடும்பத்தினர், அவருடைய செல்வம், அவருடைய அமல் 2 திரும்பிடும். எது? செல்வமோ குடும்பத்தால் திரும்பிடுவாங்க. ஒன்று தான் மிச்சம் இருக்கிறது, அவருடைய அமல் செயல், நல்லதோ கெட்டதோ ஆக செயல். வெறும் அமல் தான் இருக்கு. நல்லதோ கெட்டதோ எந்த செயலாலும் அது மட்டும்தான் நம்மோடு வரும். இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாலும் கடைசியாக நம்மோடு வரப்போகுது என்னது? அமல் தான். இந்த அமலை வச்சு தான் அல்லாஹ் தஆலா இதை அந்த அமலுக்காகத்தான் வாழ்க்கையும் மரணத்தையும் படைச்சுன்னு சொல்லி காட்டான். தபாரக்கல்லதி பீதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி ஹலக்கல் மௌத்த
வல் ஹயாத்த லியப்லுவுக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த அமலுக்காக தான் படைச்சான், நல்ல அமல் செய்யறதுக்கு. அதுதான் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அஜ்சாமிக்கும் வலா இலா அம்வாலிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும். அல்லாஹ் தஆலா உங்களுடைய உருவங்களையோ செல்வங்களையோ உங்களுடைய தோற்றங்களையோ பார்ப்பது கிடையாது, உங்களுடைய உள்ளத்தையும் அந்த உள்ளத்தின் அடிப்படை அந்த அகீதான் அடிப்படையில் வெளிப்படக்கூடிய செயல்களையும் தான். வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும். அமலுடைய தன்மை அஅமால். உங்களுடைய உள்ளங்களையும், என்ன உள்ளம்? தெளிவான கொள்கை உள்ள உள்ளமா. யோமலா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அன்றைய நாளில் குழந்தை செல்வமோ பொருட்செல்வமோ இந்த பலனும் தராது. இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். சலாமத்தான உள்ளத்தோடு யார் வருகிறானோ அவனை தவிர. குர்ஆனுடைய வசனம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை பார்ப்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? உடல் உருவங்களை செல்வத்தை பார்க்கறது கிடையாது, நம்முடைய கொள்கையை. உள்ளத்தை பார்க்கறதுன்னா நம்முடைய கொள்கையையும் கொள்கை சார்ந்த அமல்களையும் தான் அல்லாஹ் பார்க்கிறான். இதுதான் அல்லாஹ் பார்க்கப்படக்கூடியது. நாம என்ன செய்யறோம்? எதை அல்லாஹ் பார்க்கிறானோ அதை கவனிப்பது கிடையாது. எதை அல்லாஹ் பார்க்க மாட்டானோ அதுல ரொம்பவே கேர் பண்றோம். உடம்பு சரியில்லையா, உடனே ஓடோடி போய் நல்ல டாக்டரை காட்டுவோம். உடல் நோயாய்ப்பட்டா, உள்ளம் நோயாய்ப்பட்டா அக்கீதா அடி வாங்கினா அந்த அக்கீதா சரி பண்றோமா? இல்ல. எதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டுமோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் எதனை பார்க்கிறான் கவனிக்கிறான் என்று சொல்கிறார்களோ அதை பார்ப்பது கிடையாது. அல்லாஹ் உடம்பு பார்க்க, நாம் உடம்பு அழுக்கப்பட்டுடக்கூடாது, உடம்பு சுத்தமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல கொழுன்னு இருக்கணும், நல்லா சாப்பிட்டு உடம்பை வளர்த்துக்கணும், இப்படி நினைக்கிறோமா இல்லையா? நல்லா சாப்பிட்டா கடைசியில மண்ணு தான் சாப்பிட போகுது. தானே சாப்பிடும், வேற என்ன சாப்பிடும்? ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எல்லாம் கரைச்சி குடிச்ச கடைசியில் எங்க போகும்? அது எல்லாமே எல்லாம் மண்ணுக்கு தான் சேர போகுது, வேற எதுவுமே இல்லை. நத்திங். இந்த உலகம் இந்த இன்னத்து உடம்பை இந்த அளவுக்கு போட்டு கவலைப்பட்டு அதுக்குன்னு ஒல்லியா இருக்க, இப்படி பருமனாவது, பருமன் இப்படி ஒல்லி ஆகுறது, இதே போலதான் தலையில முடி இல்லை, எப்படி முடிய வளர்க்கறது, நாட்டு நடுறதா போடுறதா, என்ன பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனை இருக்கு, வடுக்க பிரச்சனை. என்ன இல்ல பெரிய பிரச்சனையாங்க அது. அதுபோல வி கேர், ஹேர் கேர், என்னென்ன போட்டு பார்த்து எல்லாமே அதான் நடந்துட்டு இருக்கு. நாம செய்ய வேண்டிய கேர் செய்யலையே, எல்லா கேரும் அங்க போய் எல்லாம் கேர் ஆயிடும். என்னத்த உலகம்? எது அழிஞ்சு போகக்கூடியதோ வீணா போதோ அதுக்கு பாருங்களா ரப்பு. அல்லாஹ் அக்பர். அதான் உலகம் நம்ம ஏமாத்த கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், சஹீஹ் புகாரில கிதாபு தௌஹீத் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், இன்ன துன்யா ஹுல்வத்துன் ஹதிரத்துன் வ இன்னல்லாஹ முஸ்தக்லிஃபுன் ஃபீஹா ஃபயன்துர கைஃப தஅமலுன் ஃபத்தகுத் துன்யா வத்தகுன் நிஸா ஃபைன்ன அவ்வல ஃபிதத்தின் வகத் ஃபீ பனி இஸ்ராயில் ஃபின் நிஸா. இந்த உலகம் இனிமையானது, பசுமையானது. இந்த உலகம் இனிமையானது, பசுமையானது. வைன்னல்லாஹ் முஸ்தக்லிஃபுக்கும் ஃபீஹா ஃபயன்துர கைஃப தஅமலூன். அல்லாஹ் இந்த உலகத்தில் உங்களை பின்தோன்றர்களாக வாழ வைக்க போறான். பின்தோன்றல், ஹலீஃபா என்னக்கா பின்னால வர, ஹல்ஃபல்ல பின்னால, ஒருவருக்கு பின்னால் ஒருவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறோம், அப்படித்தானே? எனக்கு பிறகு என்னுடைய பேரப்பிள்ளைகள், அவர்களுக்கு பின்னால் அவங்களுடைய பேரப்பிள்ளைகள், இப்படி ஒன்றுக்கு யார் நிரந்தரமா இருக்க போறதில்லை. ஒன்றன் பின் ஒன்றாக உங்களை இந்த உலகத்தில் வாழ வைக்கிறான். எதற்கு தெரியுமா? ஃபயன்துர கைஃப தஅமலூன். நீங்கள் எப்படி அமல் செய்கிறீர்கள். சஹீஹ் புகாரி. நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் செயல்களை அமைத்துக் கொள்கிறீர்கள் என்பதை பார்ப்பதற்காக. எனவே இதை நீங்க செயல்களை சரியா நீங்க அமைச்சுக்கணும்னாக்கா ஃபத்தகுத் துன்யா, உலக விஷயத்தில் சர்வ ஜாக்கிரதையோடு இருந்து கொள்ளுங்கள். வத்தகுன் நிசா, பெண்கள், இது ரெண்டு தான் கால கௌத்தம். ஃபத்தகுத் துன்யா வத்தகுன் நிசா, இது ரெண்டை வச்சு தான் உலகத்துடைய ஆசாபாசம் மருந்து மிரள வைக்கும். இந்த பெண்களை மிரள வைப்பாங்க. அதனால தான் ஏர் ஹோஸ்டஸ் பார்த்தீங்கன்னா பொம்பளை, விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இருக்காது, அந்த பொருளுக்கும் அந்த பொம்பளைக்கும் சம்பந்தமே இருக்காது. எந்த சோப்பு எடுத்துக்கிட்டாலும் அதில் பெண்கள் போட்டோ இருக்கு. லைவ் ஆயில் சொரிக்கு போடக்கூடிய சோப்பை தவிர அதில் மட்டும்தான் ஆம்பளை போட்டோ.
லைபால மட்டும்தான். லைபா எவ்விடமே ஆரோக்கியம் அவ்விடமே என்ன சொரிசருங்க சோப்பு மட்டும் ஆம்பளை போட்டு காட்டுறான். லக்ஸ் அது எல்லாம் எல்லாம் பொம்பளை போற சோப்பு தானே அது எல்லாம் இப்படித்தான் காட்டும். அந்நிசாவு ஹபாயிலு ஷைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெண்கள் என்பவர் ஷைத்தானுடைய நெட் வலை. தமிழ் சொல்லுவீங்களா? என்ன சொல்றீங்க? பெண் என்றால் பேயும் இறங்கும் இருக்கா இல்லையா? ஆனா அந்த விஷயம் ரொம்ப உஷாரா இருப்பா, கௌத்திருவா. மனைவிமார்கள் இருந்தாலும் அல்லாஹ் உஷாராக்க சொல்றான். மனைவி பெண்ணு தானே. யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல் லக்கும் ஃபஹ்தரு. மோமின்களே, உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு எதிரியாக வந்து நிற்பாங்க, உஷாரா இருங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மனைவி நிக்கலையா? நின்றாங்க இல்ல? லூத் அலைஹிஸ்ஸலாம் நின்றாங்களா இல்லையா? நின்றாங்க இல்ல? ஆனால் ரொம்ப உஷாரா, பெண்கள் விஷயத்து ரொம்ப உஷாரா இருக்கணும். அதை வச்சு தான் நிறைய பேஸ் பண்ணி இந்த பாத்தீங்கன்னா எங்க போனாலும் ஹாஸ்பிட்டல் போனா யார் ஊசி போடுறான் உங்களுக்கு? ஆம்பளை நர்ஸா? அவன் ஊசி இப்படி தூக்கிட்டு மொத்தத்தனமா வந்தா ஓடிடுவீங்க. அது இருக்கா? நர்ஸ் போட்டு வச்சிருக்கான். பெரிய சோதனை பொருள். ஆம்பளை கூட விளையாடுறாங்க, ஃபுல் ட்ரெஸ் போட்டு விளையாடுறான். நம்ம சானியா மிர்சா ஃபுல் ட்ரெஸ் பர்தா அடிப்படையில் விளையாடுவா தானங்க. அப்போ ஒரு அந்த பெண்கள் முன்னேற்றுறாங்களா இவங்க எல்லாம் சேர்ந்து தெரியுதா? பெண் உரிமை பாதுகாக்கிறாங்களாம். கேவலப்படுத்தி நாசப்படுத்தி ஒரு ஆபாச பொருளாக அவங்கள வச்சுட்டு, அதான் ரசூலுல்லாஹ் சொன்னது, உஷாராயிரு தெரியுதா? வத்தகுன் நிசா, உலகம் உங்களை ஆசாமாசம் அப்படியே மிரட்டும். அப்படித்தானங்க இருக்கு. வட்டி இல்லாம எப்படி பிசினஸ் பண்ண முடியும்? இந்த எல்லாம் போட்டி போட முடியாது உலகத்துல. எப்படி வாங்கணும், வட்டி வாங்கணும், லஞ்சு வாங்கணும், புழக்கத்துல இருக்கும். இப்படி உலகத்துல மிரள வைப்பாங்க. ரொம்ப உஷாரா இருக்கணும். மிகப்பெரிய பிரச்சனை ஹலால் ஹராம் பேணி வாழுமா இல்லையா? உலகத்தில் வாழும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி, கொள்கைக்காக வேண்டி தன்னுடைய உயிர்களை தத்தம் செய்தவர்கள், தியாகம் செய்தவர்கள். அந்த சஹாபாக்களை பார்த்து ரசூல் என்ன சொல்றாங்க? ஃபவல்லாஹில் மல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், எனக்கு பிறகு நீங்கள் இணை வைத்து விடுவீர்கள் என்ற அச்சம் எனக்கு ஒருபோதும் கிடையாது. ஏன்னா ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. மக்கால வச்சு அடின்னு அடிச்சு பத்திரமாத்து தங்கம் போல என்ன செஞ்சப்பட்டாங்க, வார்க்கப்பட்டாங்க. மதீனாக்கு வந்த பிறகு இருந்தாங்க. எனவே இனி அகீதாவெல்லாம் பின்வாங்க மாட்டாங்க. தெரியுதா? இப்ப இருக்கிற போல அகீதா மாத்திட்டு இருக்காங்க பாருங்க. இவன் அகீதா மாத்தி சஹாபாக்களை வடிகட்ட சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த மாதிரி கொள்கையில உறுதியாக இந்த சஹாபா பெருமக்கள் விளங்கிட்டீங்களா? அவங்கள பார்த்து சொல்றாங்க, எனக்கு பிறகு நீங்கள் இணை வைத்து விடுவீர்கள் என்ற அச்சம் எனக்கு கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு பயம் மட்டும் உங்க விஷயத்தில் இருக்குங்கிறாங்க. இன்னமா அக்ஷா அலைக்கும் அன் துப்ஸத அலைக்கும் ஸஹரத துன்யா ஃபதனாஃபஸு ஃபீஹா கமா தனாஃபஸுஹா ஃபதுஹ்லிககும் கமா அஹலகத்ஹும். உங்களுக்கு முன்னால் உலக அலங்காரம் திறந்து நிற்கும். அதை பெறுவதற்கூடிய, அதனை பெற வேண்டும் என்பதற்கு இங்கு போட்டி போட்டு கடைசியில் உலகத்திலேயே மூழ்கி மறுமை மறந்து போவீர்கள். உலகத்தில் மூழ்கி மறுமை மறங்கி எப்படி மற்ற உங்களுக்கு முன்னால் அவர்கள் அழிந்து போனார்களோ அதே போல் நிலைமை ஏற்பட்டு விடும் என்ற ஒரே ஒரு அச்சம் தான் எனக்கு இருக்கிற சொல்றாங்க. சஹாபாக்கள் விஷயத்தில் என்னக்கா நம்ம விஷயம் சொல்லவா வேணும்? நம்ம ஏமாத்துறோம். அப்ப நம்ம இன்னும் எவ்வளவு உஷாரா இருக்கணும் உலக விஷயத்துல. அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல மார்க்கம் என்றால் என்ன, நம்முடைய குறிக்கோள் என்ன, உலகத்துடைய நிலைமை என்ன, மறுமை நோக்கி பயணிக்கிறோமே அதற்கான ஏற்பாடுகள் தெரியுமா இல்லையா? அதை இந்த பயணம் என்பது ஒன் வே தான், ரிட்டர்ன் கிடையாது. இப்ப சிங்கப்பூரோ மலேசியாவோ அல்லது ஏதோ யூரோப்பியன் கண்ட்ரி எங்க போனாலும் நாம் பயணத்துக்கு முன்னால் ஏற்பாடுகள் செய்யறோமா இல்லையா? முறையான பாஸ்போர்ட் இருக்கா பார்த்துப்போம், டிக்கெட் ரிசர்வ் ஆக பார்த்துருப்போம், அதற்கான கரன்சி வச்சிருக்கோமா பார்த்துருப்போம், ஹோட்டலில் புக்கிங் பண்ண பார்த்துருப்போம், எல்லாம் ரெடி பண்ணிக்கிறோமா இல்லையா? மீளாத பயணம் போறோமே, ரெடி ஆகணுமா இல்லையா? அதற்கான ரெடி என்ன? ஒண்ணுமே இல்லையே. ஏன்னா தானே வாழ்றோமே, ரிட்டனே வர முடியாது. இங்க போனா ரிட்டர்ன் ஆயிடலாம்.
அங்கே யாருக்கு கடனை வாங்கலாம், அங்கே போய் கடனை வாங்கி நான் ஊரில் கொடுக்குறேன் அந்த ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். ஆனால் இந்த பயணம் இருக்கு பார்த்தீங்களா, யார்கிட்ட பெற்ற தகப்பம் கூட கடனுக்கு வாங்க முடியாது, திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் இல்லையா, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரின் மின்ஹும் யௌமஇதின் ஷானு யுக்னி. யார் யாரை கண்ட ஓடுவான், திரும்பி பார்க்க முடியாது. இப்போ இந்த உலகத்தில் மனைவி மக்கள் என்ன அடிச்சு அடிச்சு ஹலால் ஹராம் இல்லாம நாம வந்து சம்பாரிச்சிட்டு இருக்கோமே, நம்ம செயல்பாடுகள் நம்ம கவனிக்கிறது கிடையாது. அப்ப அந்த மனைவி மக்கள் வந்து அங்க கண்டுப்பாங்க நினைச்சுக்கிறீங்களா? பிள்ளைக்கு சொத்து வேணும், சொத்து ஒன்று சேர்த்து வச்சுட்டு போறோமா இல்லையா? ஆனா அங்க போய் நமக்கு எதை பணம் தருமா? தரவே தராது. நம்முடைய அமல்கள் தான் கை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி எல்லா விதமான உழைப்புகளை இரவு பகல் பார்க்காம உழைக்கிறான். வெளிநாடுகள் கொண்டு காஞ்சி போய் அவன் வர்றான், அப்படிதானே? எதுக்காக? தன்னுடைய மனைவி மக்கள் சொகுசா இருக்கிறதற்காக வேண்டி. எந்த மனைவி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதன் உலகத்தில் ஓடி 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 உழைத்தானோ, மறுமையில் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமஇதின் பிபனீஹி வ ஸாஹிபத்திஹி வ அஹீஹி வ ஃபஸீலத்திஹி அல்லதி துவி வ மன் ஃபில் அர்தி ஜமியன் சும்ம யுன்ஜி. அந்த நாளில் குற்றவாளி அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து வாழ்ந்தானே, அவருடைய நிலைமை அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். என்ன தெரியுமா? அந்த நாளில் குற்றவாளி ஆசைப்படுவானாம், லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமஇதின் பிபனீஹி. அந்த மறுமை நாள் அந்த அஸாப் நரகத்தை பார்த்த உடனேயே அந்த நரகத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய சகோதரர்களையும் தன்னை அரவணைத்த குடும்பத்தினரையும் தன்னுடைய மனைவியும் அந்த ஈடாக கொடுத்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள பாடுபடுவான். இங்க உலகத்தில் என்ன செஞ்சா, இவங்களை காப்பாற்ற தன்னுடைய உயிரை கூட கொடுப்பான், அப்படித்தானே? குடும்பத்துக்காக உயிரை கூட கொடுத்து உழைக்கிறான், உயிரே சமயத்தில் இறந்தும் போயிடுறான் கஷ்டப்பட்டு. மறுமையில் நிலைமை வேற அப்படியே உள்டா வரும். எப்படி வரும்? எவர்களை காப்பாற்றுவதற்காக இந்த உலகத்தில் உழைத்தானோ அவர்களை கொண்டு நரகத்தை தள்ளிட்டு தான் தப்பிக்க பார்ப்பான். அதிபயங்கரமான நிலை. ஏன் தெரியுமா? நரக நெருப்பை பார்த்த உடனே எல்லாமே போயிடும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டு, அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். ஃபமன் வெற்றி, மறுமையில் வெற்றி பெறத்தான முக்கிய இலக்கு சொல்லி காட்டுற. வெற்றி என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் பெறக்கூடிய வெற்றி அல்ல. ஒரு கோல்டு மெடலிஸ்டா இருக்கிறேன், தலை சிறந்த டாக்டரா இருக்கிறேன், தலை சிறந்த அரசியல்வாதியா இருக்கிறேன், இது எல்லாம் வெற்றியே இல்லை. இதோட முடிஞ்சிடும் தானே? உலகத்தில் எதுவுமே சொந்தம் இல்லை. பிறக்கிறோம், சில விஷயங்கள் ரப்புல் ஆலமீன் தர்றான், அமலை தவிர பாக்கி எல்லாம் இந்த உலகத்தோட இருந்துரும். ஒரு மனிதன் இறந்துட்டா கூட என்ன செய்வாங்க? பேரை சொல்லி இவர் எப்போ அடக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. மையத் என்ன வந்துருது? மையத். மையத்தை எப்போ தூக்குறாங்க? மையத்தை அடக்கியாச்சா? யாரும் பாப்பா அடக்கியாச்சா, உம்மா அடக்கியாச்சா அப்படி கேட்க மாட்டாங்க. அப்துல் சமத் அனுப்பியாச்சா, அப்துல் காதர் அனுப்பியாச்சா இப்படி கேட்க மாட்டாங்க. மையத்துங்கிற பேர் கொடுத்த பேர் கூட எங்கேயும் எடுத்துப்பாங்க. பிறக்கும்போது ஒரு பேரை கொடுப்பாங்க, இறந்தோட முடிஞ்சு. சரி, டிகிரி ஏதாவது சொல்லுவாங்களா? அதான் டிகிரியும் ஒன்றும் செய்ய முடியாது, எதுவுமே இங்க வராது. நம்முடைய நல்ல அமல்கள் மட்டும்தான் வரும். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்தில் நம்முடைய அமல்கள் மட்டும்தான் மையத்தோடு போகும், அதுதான் நிற்கும். இந்த நல்ல அமல்கள் மூலமாகத்தான் மறுமையில் நாம் வெற்றி பெற முடியும். வேற ஒரு சோர்ஸே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. மறுமையின் வெற்றி தான் இறுதி வெற்றி, அதுதான் நிலையான வெற்றி. உலகத்திற்குரிய எந்த வெற்றியும் நிரந்தரமான நிலையான வெற்றியே கிடையாது. எனவே எது நிரந்தரமான வெற்றியோ அதை நோக்கி நாம் பயணிச்சுட்டு இருக்கிறோம். அதில் வெற்றி பெறுவது தான் நம்முடைய இலக்கா இருக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா நம்ம ஆக்சுவல் நம்முடைய தங்குமிடம் இது அல்ல. இது பாசவரத்தை மோட்டல் இருக்கு இல்லையா, சாலை ஓர உணவு விடுன்னு சொல்றோம் இல்லையா, அதே போல சாலை ஓர உணவு விடுது தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு தடவை படுத்திருக்கிறாங்க, அந்த மண்ணுடைய அச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனில பட்டிருக்கு. உமர் கத்தாப் பார்த்துட்டு அப்படியே அழுதுடுறாங்க. கண் கலங்குது உமர் கத்தாப் அவர்களுக்கு. ரோமாபுரி மன்னர்களும் பாரசீக மன்னர்களும் அவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் பஞ்சனையில் படுத்து உறங்கும் பொழுது நீங்கள் ரஹ்மத்துல் ஆலமீனா இருக்கிறீங்க,
அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறீங்க, நீங்க போய் இப்படி படுத்திருக்கீங்களா? உங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து சொல்றாங்க, ஹி இப்னுல் ஹத்தாப் மாலி வலத் துன்யா மாலி வலித் துன்யா. ஹத்தாபுடைய மகனே, என்ன நீங்க பேசுறீங்க? எனக்கு உலகத்துக்கு என்னப்பா சம்பந்தம்? எனக்கு உலகத்துக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன உதாரணம் தெரியுமா? ஒரு வழிப்போக்கன் இந்த வழியை கடந்து போகிறான், ஒரு மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் தங்குற இளைப்பாறுகிறான், அப்ப போயிட்டே இருக்கிறான் அவன் இலக்கு நோக்கி. நம்ம இப்படி சென்னை போகும்போது நடு வழியில மோட்டல்ல நிப்பாட்டி சாப்பிட்டு கேட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே மறுபடியும் சென்னை போகணும். இலக்கு என்ன? சென்னை தானே. நம்முடைய இலக்கு மறுமை தானே. அப்ப இந்த உலக வாழ்க்கை ஒரு மோட்டல் தான். மோட்டல் நல்லா வசதி அங்கே தங்குவீங்களா? தங்க மாட்டீங்க. அதுக்கு பிறகு என்ன, ஒரு சூடா இருக்கு, அது இருக்கு, ஜேர்னி கஷ்டமா இருக்குன்னாலும் போயிட்டு இருக்கீங்களா இல்லையா? இலக்க நோக்கி போறீங்களா இல்லையா? இல்ல மோட்டல் நல்லா சொகுசர் அங்கேயே படுத்துறீங்களா? அவன் புத்திசாலியாம இல்ல இல்ல. அதே போல இந்த உலகம் 1008 கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருக்கும். நம்ம இலக்கு அது மறுமை வெற்றி. அங்க போய் சேரணும், நாம அங்க போய் சேஃப்டியா இருக்கணும் என்பதற்கான அந்த ஏற்பாடுகள் நம்ம செஞ்சாகணும். சூரத்துல் ஹஷ்ர் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன் வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும் உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன் லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னah அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹுமுல் ஃபாயிஸூன். இவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான். மூமின்களே, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தந்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத். நாளை மறுமை நாளுக்கு எதை முற்படுத்தி இருக்கின்றதை ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்தித்து பார்க்கட்டும். நாளை மறுமை நாளில் தனக்காக எதனை முற்படுத்தி இருக்கானோ, என்ன அமல்களை முற்படுத்தி இருக்கிறானோ அதை அவன் கவனத்தில் கொள்ளட்டும். வல் தந்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ். நீங்க அல்லாஹ் அஞ்சிக்கிட உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இன்னல்லாஹ் கபீரும் பிமா தஅமலூன். நீங்கள் எந்த அமல்களை செய்ய, அங்க அமலை தான் பார்க்கிற ரப்புல் ஆலமீன். நீங்கள் எந்த அமலை செய்கிறீர்களோ அது உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறான். லா யஸ்தவி அஸ்ஹாபுன் வலா தகுனு கல்லதீன நஸுல்லாஹ ஃபஅன்ஸஹும் அன்ஃபுஸஹும் உலாயிகுல் ஃபாஸிகூன். நீங்கள் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து விடாதீர்கள். அல்லாஹ்வை நினைவு கூறும்போது தான் அமல்கள் செய்ய முடியும். அல்லாஹ்வை நினைவு கூறும்போது தான் நம்முடைய அகீதாவை சரி செய்து கொள்ள முடியும். எனவே சொல்லிக்கிட்டதான் லா யஸ்தவி அஸ்ஹாபுல் வலா தகுனு கல்லதீன நஸுல்லாஹ ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும். அல்லாஹ்வை மறந்தவரை போல் நீங்கள் ஆயிடாதீங்க. அல்லாஹ் அவர்களை மறந்து விடுவான். அருள் பார்வை பார்ப்பதை விட்டு மறந்து விடுவான். யார் அல்லாஹ்வுடைய நிலையில் விலகி இருக்கிறார் அவங்க யாரு? உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன். மிகப்பெரிய பாவிகள் என்று சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடியவர்கள் மிகப்பெரிய பாவிகள். ஐவேளை தொழுகை அன்றாடம் தொழுணுமா இல்லையா? கட்டாய கடமையா இல்லையா? அமல்களை தலையாய அமல் தானே எது? தொழுகை. தொழுகை கண்டிப்பாக ஒரு மனிதனும் 5 வேளை தொழணுமா இல்லையா? அதுக்கு மட்டும்தான் லீவே இல்லாதது தானே. தொழுகைக்கு லீவ் போட முடியாது. கன்செஷன் பண்ணணும் இருக்கு. ஜம்மு கசரு பண்ணிக்கலாம். நோம்பா இருந்தா என்ன செஞ்சுக்கலாம்? உடல்ல சரியில்லையா விட்டுட்டு அப்புறம் ஒதுக்கலாம். உடல்ல சரியில்லையா அப்புறம் ஹஜ் செஞ்சுக்கலாம். அப்படிதானே. ஆனால் ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இல்லாமல், உடல் சுகம் சுகவீனம் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்தையும் கடமை நிறைவேற்றணும். நின்று தொழ முடியலையா உக்காந்து தொழு. உக்காந்து தொழ முடியலையா படுத்து தொழு. ஒது செய்ய முடியலையா தயவு செஞ்சுக்கோ. சொல்லுதா இல்லையா? அப்ப அந்த தொழுகை தொழுணும், அது கட்டாய கடமை. அது தொழுகாதவன் அவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஹதீஸ் எல்லாம் இருக்கு. அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், அகிமிஸ் ஸலாத லிذிக்ரி. அகிமிஸ் ஸலாத லிذிக்ரி. என்னை நினைவு கூறுவதற்காக நீ தொழுகையை நிலைநாட்டு. நினைவு நிலைநாட்டு. அப்ப அல்லாஹ்வுடைய நினைவு வந்துட்டாலே அமல்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும்.
அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், வலா தகூனு கல்லதீன நசுல்லாஹ ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸுஹும் உலாயிகுமுல் ஃபாஸிகூன் சொல்லிட்டு, லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னah, நரகவாசிகள் சொர்க்கவாதிகளும் சமமாக மாட்டார்கள். அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹுமுல் ஃபாயிசூன், யார் சொர்க்கத்தை அடைகிறாரோ, சொர்க்கத்தில் நுழைகிறாரோ, சொர்க்கவாசியோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். இலக்கு புரிஞ்சிச்சா? வெற்றி சொர்க்கம் சென்றடையத்தான் வெற்றி. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்ஹிலல் ஜன்னah, நரகத்திலிருந்து விடுபட்டு எங்க போனோம்? நரகத்துக்கு வெளியே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல நிக்க கூடாது. எங்க போயிடணும்? சொர்க்கத்துக்குள்ள போனோம். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்ஹிலல் ஜன்னத ஃபக்த் ஃபாஸ், யார் சொர்க்கத்திலிருந்து நுழைந்து நரகத்தில் விடுபடுகிறானோ அவன் மகத்தான வெற்றி அடைந்து கொண்டான். இதுதான் மகத்தான வெற்றி. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த உலகத்தில் பெறக்கூடிய வெற்றி பெரிய வெற்றி அல்ல, மறுமையின் வெற்றி தான் மகத்தான வெற்றி, நிரந்தரமான வெற்றி, அனைத்து சுகங்களையும் பெற்று தரக்கூடிய வெற்றி. சுகம் இருக்கு பாத்தீங்களா? சொர்க்கத்தை பத்தி திருமறை போனா கிட்டத்தட்ட 1/3 வசனங்கள் இருக்குங்க. சொர்க்க ஹதீஸ்ல பாத்தீங்கன்னாக்கா சொர்க்கத்தை பற்றி பேசாத எந்த ஹதீஸ் கிரந்தமும் இல்லை, நரகத்துடைய வேதனை பற்றி பேசாத எந்த ஹதீஸ் கிரந்தமும் இல்லை, சொர்க்கத்தை பற்றி பேசாத வசனங்கள் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சொர்க்க நரகம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் தஆலா முன்கூட்டி எச்சரிக்கிறான், உலகத்தில் மூழ்கி அந்த மறுமையில் வெற்றி பெறுவதை நீ மறந்து விடாதே, தோல்வியை தழுவி விடாதே என்று மாறி மாறி எச்சரிக்கை செய்யும் முகமாகத்தான் ரப்புல் ஆலமீன் இந்த சொர்க்க நிகழ்ச்சி சொல்லி ரொம்ப ஆர்வம் ஊட்டான். அடிக்கடி ஜும்மால ஓதுவோமே, ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின் ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன். அமல் எல்லா இடத்துலயும் அமல் தான் நிக்குது. தில்கல் ஜன்னத்துல்லதி ஊரிஸ்துமூஹா, தில்கல் ஜன்னதி அல்லதி ஊரிஸ்துமூஹா பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் அமல் செஞ்சிட்டீங்க இல்லையா, அதற்கு பகரமா தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? இந்த சொர்க்கத்தை உங்களுக்கு வாரிசாக அனந்தரக்காரர்கள் தர்றோங்கிறான் ரப்பல் ஆலமீன். அமல்களுக்கு பிரதிபலனாகத்தான் தர்றான். அமல் இல்லாம வெற்றி பெற முடியாது. அதான் உருதுல ஒரு கவிஞர் சொல்லுகிறார், अमल से बनती है जन्नत भी जहन्नम भी, ये खाक अपनी फितरत में नूरी है न नारी. அமல்கள் மூலமாகத்தான் சொர்க்கம் நரகம் நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த உலகம் என்பது சொர்க்க நரகத்தை தீர்மானிக்காது, நம்ம அமல்கள் தான் தீர்மானிக்கிறார். எந்த ஒரு பூமியோ மதீனால பிறந்துட்டா, மக்கால பிறந்துட்டா, புனிதமான பூமியில வாழ்ந்துட்டா சொர்க்கவாத நரகம் தீர்மானிக்க முடியுமா? முடியாது. நல்ல கொள்கையோடு அந்த சரியான கொள்கையோடு அமல்களோடு தான் வெற்றி பெற முடியும். நம்ம ஒரு கொள்கை உள்ளத்தில் ஏந்திக்கணும், அந்த கொள்கையை உணர்ந்து அதற்கேற்றவாறு செயல்படணும். அதுதான் வெற்றி பெற்று தரும். அதுதான் நம்ம முஸ்லிம் மூமின்னு ஆக்கும். உணராமல் செய்யக்கூடிய எந்த செயலோ கொள்கையோ அது ஒரு போதும். கிளி பிள்ளைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்னு அக்கீதா சொல்லி கொடுத்தாலும் சொல்லும், முஸ்லிம் கிளியாது? கிளி முஸ்லிமா? கேசட்ல போட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் போட்டுருக்கா, இது சிடி, இது முஸ்லிம் சிடி பாயுது. இது ஐயப்பா பக்தி பாடல், இது காஃபிர் சிடி சொல்ல மாட்டீங்க. ஏன் தெரியுமா? அதுக்கு உணர்வு இல்லை. அந்த உணர்வு, ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டு உணர்வோடு செயல்படுறவங்க பற்றி அந்த முஸ்லீம் காஃபிரா பிரிக்க முடியும். அதுதான் பாரசீக மொழியில சொல்லுவாங்க, ஹரே ஈசா அகர் மக்கா, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் கழுத மக்காவுக்கு போய் தவாஃப் செஞ்சாலும் அது ஹாஜி ஆகாது. நீங்க மக்காவுக்கு போறீங்க, 7 முறை தவாஃப் செய்றீங்க, தெரியுதா? அப்புறம் மீனா, அரஃபா, முஸ்தலிஃபா எல்லாம் போயிட்டு எந்த இடத்துக்குலாம் போயிட்டு வர்றீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒட்டகையோட தானே போயிருக்கிறாங்க, அப்படித்தானே? ஒட்டகை தவாஃப் செஞ்சாங்களா இல்லையா? ஒட்டகையில மினாக்கு போனாங்களா? அரஃபாவுக்கு போனாங்களா? முஸ்தலிஃப் போனாங்களா? கலீல் போனாங்களா? ஹாஜி ஒட்டகையா? இல்ல இல்ல, ஒட்டகை ஹாஜி ஆகல. இல்ல, அப்ப என்ன? அது ஒண்ணு தெரியாம செய்யுது. ஆனாத்தான் விளங்கி செஞ்சாதான் முடியும். விளங்காம செஞ்ச ஒண்ணுமே இல்லை. நாம என்ன கொள்கையை முதல்ல விளங்கணும், உணரணும். விளங்காமல் செய்யக்கூடிய எதுவுமே நமக்கு பலன் தராதுங்க. என்ன கொள்கையில இருக்க விளங்கிக்கணும். விளங்கி எந்த ஒரு அமல் செய்ய விளங்கி செய்யணும். ஏதோ அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்கன்னா தப்பிக்க முடியாது. ஒரு ஆதாரம் தரட்டா உங்களுக்கு?
அஸாபுல் கப்ர், கபருடைய வேதனை, இந்த ஆலமுல் பர்ஸஹ்னு சொல்றோம். திரை மறைவுக்கு பின்னால் உள்ள ஒரு வாழ்க்கை. ஒரு மனிதனை கபர்ல கொண்டு வச்ச பிறகு 3 கேள்வி கேட்கப்படும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படித்தானே? மன் ரப்புக, மன் நபியுக, மா தீனுக. அந்த ஹதீஸுடைய தொடர்ல வேற அறிவிப்புகள்ல எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விஷயத்தை சொல்லி கேட்கப்படும். இந்த மனிதரை பற்றி உடைய கருத்து என்ன கேட்கும்போது, உண்மையான மூமினாக இருப்பானையானால் சொல்லுவான், ஹுவ நபியுல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய தூதர், நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம், ஈமான் கொண்டோம், அவரை நாம் உண்மைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லுவார். முனாஃபிகாக இருப்பானையானால் அல்லது காஃபிராக இருப்பானையானால் அவருடைய பதில் எப்படி வரும் தெரியுமா? சமிஅத்து நாஸ யகூலூன் ஃபகுல்து மிஸ்லமா காலூ, மக்கள் எல்லாம் ஒரு நபின்னு சொன்னாங்க, அதே போல் நானும் சொல்லிட்டேன். அது எனக்கு விளங்கல, புரியல. மக்கள் எல்லாம் சொன்னாங்க, நானும் சொல்லிட்டேன். அவர் எதுக்கு வந்தாரு, என்ன பணிகளை செஞ்சாரு, எதுவும் எனக்கு தெரியாது. எல்லாம் ரசூல் ரசூல்னாலும் ரசூல் ரசூல் சொல்லிட்டேன், முடிஞ்சு, அவ்வளவுதான். விளங்காம இருக்கக்கூடாது. விளங்கின மிகப்பெரிய ஆபத்து. விளங்காமல் செயல்பட்டால் மிகப்பெரிய ஆபத்து. விளங்கி அதனால் அதற்கான முதல்ல அறிவு வேணும். மார்க்கம், மார்க்கத்தினுடைய கொள்கை, மார்க்க சம்பந்தப்பட்ட அமல் செய்வதற்கு முன்பாக அதை பற்றிய அறிவு இல்மு வேணும். எனவே தான் ரப்பல் ஆலமீன் முதல் கட்டமாக இந்த வஹியை துவங்குவதற்கு முன்பு ஆரம்பம் செய்யறான், இக்ரா பிஸ்மி ரப்பிகல்லதீ ஹலக், உம்மை படைத்த ரப்புடைய பெயரை கொண்டு படி, ரீட், படி. நம்ம ஓது சொன்ன விளங்காம படிக்கிறதுக்கு ஓதுன்னு சொல்லி வச்சிருக்கோம், அப்படித்தானே? குரான் ஓதுறது, மௌலுது ஓதுறது அப்படின்னு அர்த்தம். விளங்கக்கூடாது, விளங்காம தான் குரான் ஓதிட்டு இருக்கிறோம். விளங்காம படிச்சா அதை ஓதுறதான், விளங்கி படிச்சா வாசிக்கிறதா, அப்படித்தானே வச்சிருக்கோம், அப்படித்தானே வச்சிருக்கோம். யாராவது குமுதம் கல்கண்டு ஓதுறது, தினமணி ஓதுற சொல்றீங்களா? சொல்ல மாட்டீங்க. படிக்கிறது, வாசிக்கிறது சொல்லுவீங்க தானே? அப்போ ஓதுலன்னாக்கா அது மார்க்கம் சார்ந்த விளங்காம இதுதான் ஓதுன்னு வச்சுக்கிட்டோம். ஆக்சுவல் ஓதுதல்ங்கிறது நல்ல தமிழ் தான். அவை பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்கா இல்லையா? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். இப்ப ஓடாமல் ஏன் சுகர் ஏறி போய் நிற்குது, ஓடாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டும், ஓடிட்டு இருக்கிறாங்க. ஓதாமல் படிக்காமல் படி படி எல்லாரும் படி சொல்றாங்க. ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். ஃபஅலம் முதல்ல இல்ம். அதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹுல் புகாரில தலைப்பே கொடுப்பாங்க, அல் இல்மு கப்லல் அமலி. அல் இல்மு கப்லல் அமலி, அமல் செய்வதற்கு முன்பாக அதை பற்றிய இல்மு வேணும். அதை பற்றிய இல்மு வேணும். இல்மு இருந்தால் தான் சரியா செய்ய முடியும். ஒருத்தருக்கு பொது எப்படி செய்யணும் தெரியாம ஒண்ணு கிடக்கும்னு சொல்லுச்சுன்னா, பொது சரியா செய்ய விட்டா தொழுகை எப்படி போடும், தொழுகை எப்படி தோணும் தெரியாவிட்டா அவன் தொழுகை எப்படி எந்த நேரம் இருக்கா இல்லையா? எந்த ஒரு அமலை செய்தாலும் அதை பற்றிய அறிவு வேணும். அறிவு என்பது மனிதனை காக்கும், கொள்கையை காக்கும், மறுமையை காக்கும், எல்லாமே காக்கும். அறியாமை என்பது ஆபத்து. அறியாமை என்பது ஆபத்து. இங்க மின்சாரம் இருக்கு, அதுல கையை வச்சா அடிக்கும், மின்சாரம் தாக்குன்னு தெரியாம இருந்தா ஆபத்து தானே. மின்சாரத்தை தெரியாம கேட்டுச்சுன்னா ஆபத்து. சின்ன குழந்தைகளுக்கு பாம்பு கடிக்கன்னு தெரியாம ஆபத்து உணர மாட்டாங்க, டக்குன்னு போய் பிடிப்பாங்க. அழகா நெருப்புல போய் கை விடுவாங்க, தெரியாது. அறியாமை ஆபத்து ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? எனவே அறியாமையிலிருந்து நபிகள் நாயகம் பாதுகாப்பு தேடிருக்கு. அல்லாஹ் இன்னி அஊது பிக்க மினல் ஜஹ்லி, யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் அறியாமையிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சமுதாயத்தில் ஒரு கொலை நடக்கு, தெரியுமில்ல சம்பவம், கொலை நடக்கு. அந்த கொலையாளி கண்டுபிடிக்குது இப்படிங்கும் போது அல்லாஹ் ஒரு ஐடியா கொடுக்குறான். தெரியுங்க சம்பவம் அப்படிதானே? ஒரு பசு மாட்டை அறுத்து அதோட துண்டை எடுத்து இறந்து மீது அடிச்சான்னாக்கா அவன் அந்த இடத்துக்கு எழுந்து சொல்லுவான், இன்னாத்தான் கொலையாளின்னு சொல்லுவான். குர்ஆனுடைய சூரத்துல் பக்ரால வர சம்பவம். அப்படி சொல்லும் போது அந்த மக்கள் எல்லாம் செய்யணுங்கிற எண்ணம் தான் செஞ்சிருவாங்க. செய்யக்கூட 1000 சாக்கு போக்கு சொல்லுவாங்களா இல்லையா?
இது சரியில்லைங்க, அது சரியில்லைங்க, இது சரி, ஏதோ ஒன்று வச்சுட்டு உள்கட்டு வச்சு தானே. இப்படிதான் நடக்குது எல்லா ஆஃபீஸ்லையும். ஏதாவது கொண்டு போனோன்னா இந்த சரியில்லை அது சரி, ஏதாவது சொல்லி சம்திங் வாங்குறதுக்கு செய்கிற வேலை இல்லை அது. அந்த மாதிரி இவங்க என்ன செய்யணும், செய்யக்கூடாதுன்றதற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கட்டளை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்றதற்காக வேண்டி என்ன சாக்கு சொல்லிட்டே இருக்காங்க. மூசா நமக்கு வழங்கல, அது எப்படிப்பட்ட மாடு, கொழுத்து இருக்கணுமா, உரியா இருக்கணுமா, என்ன வயசு, எப்படி இருக்குன்னு போட்டு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு இருக்காங்க. அல்லாஹ் சொல்றா ஏன் செய்யும் போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க என்ன கேட்கறாங்க, காலு யா மூசா அத்தஸ்தஹ்சிஉனா, என்ன நீங்க பரிகாசம் பண்ணீங்களா, ஒரு மாட்டை வெட்டி துண்டு அடிச்சா எழுந்து பேசுவது என்ன பரிகாசம் கிண்டல் பண்ணீங்களான்னு கேட்கறாங்க. அப்ப மூசா சொல்றாங்க, அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன். ஜாஹிலன யாரு? அறியாதவர்களை பட்டியல் இருப்பதை விட்டு நான் அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஏன் தெரியுமா? அறியாமை எப்பொழுதும் ஆபத்தை ஏற்படுத்தும், சரியான வழி காட்டாது அறிவு. எனவே இந்த மார்க்கம் சம்பந்தப்பட்ட அறிவு வேணும் ஒரு மனுஷனுக்கு, அதுதான் காக்கும். நாம் ஏற்றுக்கொண்ட ரப்பை பற்றி அறிவு வேணும், நாம் ஏற்றுக்கொண்ட இஸ்லாமை பற்றி அறிவு வேணும், கொள்கை கோட்பாடுகள் பற்றி அறிவு வேணும், நாம் ஏற்றுக்கொண்ட ரசூலை பற்றி அறிவு வேணும். எனவே இதை பற்றியெல்லாம் அறிவு முந்தி வேணும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்களா, பெரும்பாலும் முஸ்லீம்களாகிய நாம் சார்ந்தது இஸ்லாமிய மார்க்கை பற்றி அறிவு இல்லாமலே இருக்கிறோம். We are Muslim by birth. தானே? முஸ்லீம் பை பர்த், பிறப்பால் முஸ்லீம், அவ்வளவுதான். இஸ்லாத்தை புரிந்து விளங்கி நம்ம இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்றோம்னாக்க பெரும்பாலும் இல்லை. அதான் சொல்றாங்க, அதாவது லைசல் இஸ்லாமு பித்தமன்னி வலா பித்தஹல்லி. இஸ்லாம் என்பது ஆசைப்படுவதாலேயோ அல்லது அலங்கரித்துக் கொள்வதால இல்லை, நம்பி அமுல்படுத்தும் மூலமாகத்தான் இஸ்லாம் வரங்கிறாங்க. ஆசைப்படுறது என்னன்னா, நாமளும் முஸ்லிம் ஆசைப்பட்ட போதுமா போதாது. சரி, முஸ்லிம்களை போன்று அலங்கரித்துக் கொண்டால் போதுமா? கருப்பு துப்பி போட்டுக்கிறோம், அல்லது தலப்பா ஜுப்பா கட்டிக்கிறோம், தலப்பா ஜுப்பா போட்டுக்கிறோம். அப்படி முஸ்லீம்களை ட்ரெஸ்ஸை போல அலங்கரித்துக் கொண்டாலோ அல்லது ஆசைப்பட்டாலோ வெற்றி பெற முடியாது. என்ன செய்யணும்? கொள்கையை உண்மைப்படுத்தி உள்ளத்தால் ஏற்று அதை அமல் மூலமாக வெளிப்படுத்தி காட்டணும். அதுதான் இஸ்லாம், அதுதான் நம்மளை காக்கும். எனவே தான் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமுன். முஸ்லிம்கள் அல்லாமல் நீங்கள் இறந்து விட வேண்டாம். அப்ப இஸ்லாம் என்பது என்ன? சரியான கொள்கை, சரியான அமல்களுடைய பெயர் தான் இஸ்லாம். நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த கொள்கை விஷயத்துக்கு கூட நிறைய அந்த முஅத்தஸிலாக்கள்ல இந்த கொலை குழப்பங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈமான் அவங்க என்ன டெஃபினேஷன் சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இறைவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கை இருந்தாலே போதும் அவன் மூமின் என்பாங்க. அதைத்தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி உடைக்கிறாங்க. அல் ஈமானு கௌலுன் வ ஃபிஅலுன், கௌலுன் வ ஃபிஅலுன். உள்ளத்து நம்பர் மட்டுமல்ல, வாய் மூலமாக வெளிப்படுத்தணும், செயல் மூலமாக செஞ்சு காட்டணும். அல் ஈமானு கௌலுன் வ ஃபிஅலுன். கௌலு ஃபிஅல் இமாம் புகாரி தலைப்பை கொடுத்து அவர்களுக்கு எதிர்த்து தான் அந்த கருத்தை வெளியிடுறாங்க. இமாம் புகாரியுடைய தலைப்பு ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அந்த காலத்தில் வழிகட்ட கூட்டங்களுக்கு நேரடியாக பேரை சொல்லி தட்டாம அவங்க கொள்கையை வச்சு இடிச்சு காட்டுவாங்க. இமாம் புகாரியுடைய ஒரு தனி ஒரு டாக்டிஸ். அவர் கிதாபுல் ஈமான்ல போய் பாருங்க, கிதாபுல் ஈமான் இல்லையா, அதுல போய் பாருங்க. நேரடியாக அட்டாக் பண்ண மாட்டாங்க. இது கூட ஒரு சுன்னா தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தவறு செஞ்சுட்டா தவறு நேரடியாக அந்த மனிதனுடைய பெயர் சொல்லி எப்பவும் சொல்ல மாட்டாங்க. மக்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது, இப்படி செய்யறாங்களே பொதுவா
ஏன்னா ஒரு மனிதனை கேவலப்படுத்துவேன் என்று ரசூல் ஒருவன் நினைக்கல, தவறை திருத்தணும், அவ்வளவுதான். சரிதா? இப்போ வந்திருக்க பாருங்க வாட்ஸ்அப்பு, டெலிகிராமு, எப்பா ஒருத்தனை பத்தி அப்படியே அது என்னன்னு தெரியல, வந்ததா பெருமை வேற, ஷேர் ஷேர் லைக் லைக், அந்த முதல்ல வந்தது ஷேர் லைக் பட்டன் எப்படிதான் அடி தள்ளுறாங்க, அது சரியா தவறா கூட பாக்குறது கிடையாது. ரசூல் தான் சொல்லி காட்டுறாங்க, கஃபா பில் மரி கதிபன் ஐ யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, கேட்டதையெல்லாம் பேசக்கூடியவன் சொல்லக்கூடியவன் அவன் பொய்யன் என்பதற்கு போதுமான சான்றுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதை ஷேர் பண்ணமோ பண்ண மாட்டான், எது ஷேர் பண்ணக்கூடாதோ நிறைய வரும் தானே. சாதாரண நம்ம மக்களே பாருங்க, இஸ்லாமிய கருத்துக்களை வந்து எவ்வளோ நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அது போன ஜோக்ஸ், கடி ஜோக், இதுதான் தேவையில்லை, டைம் வேஸ்ட். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்ம இந்த உலகத்தில் வந்து குறிப்பிட்ட நாட்டில் தந்திருக்கிறான். ஒவ்வொரு செகண்டும் விலை மதிக்க முடியாத, நல்லா புரியும், ஒவ்வொரு செகண்டும் விலை மதிக்க முடியாது. சொர்க்கத்துக்கு செல்வதற்காக வேண்டி அதில் அமல் செஞ்சு நேரத்தையும் காலத்தையும் நாம் பாதுகாத்து வீண் விரயம் இல்லாமல் பாதுகாக்கணும். நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி சொல்லாத சமுதாயமும் கிடையாது, சொல்லாத மனிதர்களும் இல்லை, சொல்லாத மார்க்கமும் இல்லை. ஆனால் இஸ்லாம் ரொம்ப அழகா சொல்லுது, நேரங்களையும் காலங்களையும் பாதுகாப்பதற்கான சில வழிமுறைகள் கூட இஸ்லாம் ஏற்படுத்தியிருக்கு. 60 வயசு 70 வயசு வாழ்றேன்னு சொன்னமே, ஆனால் அவருடைய காலங்கள் வீணாகிவிட போகக்கூடாதுன்றதற்காக வேண்டி நீங்க பாருங்க, ஐவேளை தொழுக நம்ம நேரம் சேஃப்டி ஆச்சா இல்லையா, நல்ல முறையில் பயன்படுத்தா இல்லையா, நல்ல குரான் ஓதுங்க, டைம் சேவ் ஆகிடுச்சு, சேஃப் ஆயிடுச்சு, சேவ் கம் சேஃப் 2 ஆயிடுச்சு. காலையிலும் மாலையிலும் ஓதக்கூடிய திக்ர்கள் இருக்கா இல்லையா, ஓதுனாக்கா சரி. அதாவது நீங்க ஏதாவது நல்லது சொல்லணும், இல்லைன்னா மௌனமா இருக்கணும். அதான் இஸ்லாம் சொல்லுங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் யஸ்முத். யார் அல்லாஹ்வும் மறுமை நம்பியிருக்கிறானோ சொன்னால் நல்லதை சொல்லட்டும், இல்லையே வாய் மூடி அமைதியா இருக்கட்டும். தெரியுதா உங்களுக்கு? ஒரு விஷயம் கூட சொல்லுவாங்க, வாய் மூடி இருக்கணும். சரி, வாயை திறந்தாலே பலாயை கிளப்பிடுவாங்க. ரொம்ப மோசமானது. மறுமையில் இதன் மூலம் நிறைய பேர் வந்து என்ன, பெரும்பாலான தீமைகள் இதில் தான் போகுது. பொய் பேசுறது, ஏசுவது, புறம் பேசுறது இருக்கா இல்லையா, குஃப்ரான வார்த்தைகளை மொழிவது, எல்லாம் இந்த வாய் விழாத்தானே வருது. 32 சோல்ஜர்ஸை நிப்பாட்டி அதுக்குள்ள கொண்டு நாக்க வச்சாலும் கூட வந்து ஒரு கொட்டு கொட்டிட்டு உள்ள போயிடுதா இல்லையா, ஆபத்தானது இருக்கா இல்லைங்க. பட் அந்த மாதிரி சேஃப்டி எதுக்குமே இல்லையாங்க. நாக்குக்குள்ள சேஃப்டி இருக்காங்க இல்ல பாருங்க, இத்தனை பல்ல முள்வேலி அமைச்சா போல அமைச்சு 2 உதடையும் கொடுத்து நல்ல டைட்டா உள்ள உட்காந்துருந்தாலும் இந்த கோடு ஒரு சதத்து உண்டு, டக்குன்னு கொட்டிட்டு போயிடுது பாருங்க. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு, அப்படிதான் அவன் சொல்லி வச்சிருக்கிறான். அரபில் சொல்லுவாங்க, அல்லிசானு அன்கா மினஸ்ஸினான், நாக்கு இருக்கு பாத்தீங்களா, கூர்மையான வாளை விட காயத்தை அதிகம் ஏற்படுத்தக்கூடியது, ரொம்ப மோசமானது. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிஞ்ச அளவு இந்த நாவு வந்து தவறான வார்த்தைகள் பேசிவிடக்கூடாது என்பதற்காக காலை மாலை திக்ர்கள் ஓதுன்னு சொல்லியிருந்தது. சேஃப்டி ஆகிடும், விளங்கிட்டீங்களா? அப்ப காலையில நம்ம செய்யறோமா, அது நல்லமல் செய்யறோமா, அந்த நல்லமல் செய்யறோமான்னாக்க பெரும்பாலும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு துஆக்கள் என்பது ஒரு அரண், ஒரு பாதுகாப்பு, நல்ல ஒரு பாதுகாப்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம், நம்மளை காக்கக்கூடிய ஆயுதமாகத்தான் கருத வேண்டும். அந்த அமல் நம்ம செய்யறது அமலுல் யௌமி வல் லைலா, இரவு பகல் செய்யக்கூடிய அமல் என்று ஒரு தனி புக்கே அந்த காலத்தில் அறிஞர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா காலையில் ஓதக்கூடிய துவாக்கள், மாலையில் ஓதக்கூடிய துவாக்கள், தூங்கும் போது எழுந்திருக்கும் போது எல்லா நிலைகளிலும் இஸ்லாம் துவா கற்றுக் கொடுக்கதா இல்லையாங்க? கொஞ்சம் செஞ்சு பிராக்டிக்கலா அந்த அமல் செய்யறோமா? வீட்டுக்குள்ள நுழையுறீங்க, எத்தனை பேர் துவா செஞ்சு உள்ள போறீங்க? வெளியே வரீங்க, எத்தனை பேர் உள்ள செஞ்சு வெளியே வரீங்க? டிரைவிங் பண்ணி கார் ஒரு ராகத்திலேயே நீங்க சவாரி செய்றீங்க, பஸ்லயோ கார்லயோ போறீங்க, பிரயாணத்தின் போது அப்படி துவா ஓதுறோமா? இல்ல. ஆடை அணியும் போது ஓதுறோமா? இல்லை.
ஒரு ஆள் சிரிக்கிறாரு, அதுக்கு ஒரு துவா இருக்கு. தெரியுதா? சின்ன குழந்தை புது ட்ரெஸ் கொடுக்குறாரு, அதுக்கு ஒரு துவா இருக்கு. இப்ப எல்லா நிலைகளிலும் துவா. திருமணம் செய்ய துவா இருக்கா இல்லையா? புது வாகனம் வாங்கினா துவா இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ரசூல் சொல்றாங்களா இல்லையா? ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை முடிச்சு அனுப்பிக்கிறது, முன்னெற்றி ரோமத்தை பிடித்து என்ன ஓதணும்? ஓதுனா தான் நமக்கு தெரியும். அது எப்படி கேட்குறீங்க? நல்லாவே தெரியுது எனக்கு. இன்னும் சவாரி செய்யறது அமல்கள் பத்தி பேசுறோமாங்க. அமல்கள் இல்லை, ஜீரோல இருக்க நம்ம. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைரமா ஜபல்தஹா அலைஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்தஹா அலைஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது புதிய குதிரையை வாங்கினாலோ அல்லது ஓதுவாங்க. ஏன்னா எல்லாம் எடுத்துக்கக்கூடிய நன்மைகளை கேட்கிற தீவிரத்தை ஏன்னா பெண் ரெண்டுமே இருக்கும் இல்லையா? அதாவது ஒரு படைப்புன்னு சொல்லுமே, ஆனால் அதுல ரெண்டு விதமா இருக்கும். நன்மையா இருக்கும், தீமை இருக்கும். எல்லா படைப்புகளும் இருக்கும். ஏன் பாம்பு, நாகப்பாம்பு இருக்கு, நல்ல பாம்பு இருக்கு இல்லையாங்க? ஆனா நன்மை தீமை இருக்கா இல்லையா? இந்த விஷயத்துல தானே உங்களுக்கு மருந்தெல்லாம் தயாரிக்கிறாங்க, இருக்கா இல்லையா? அன்னைக்கு கூட ஒரு வாட்ஸ்அப்ல பேசுறது, யாருக்கு தேள் குட்டி மருத்துவம் பண்றாங்களோ, தேள் கொட்டி மருத்துவம் செய்யப்பட்டு விட்டுனாக்கா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. தெரியும் உங்களுக்கு? அது ஏதோ ஒரு கெமிக்கல் சொல்றாங்க, அது போய் கரெக்டா அந்த நரம்புல படிச்சிடுமா, அதனால அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இப்ப மருத்துவ உலகம் அப்பதான் யோசனை பண்ணேன், அல்ல தேளை படிச்சது கூட நல்லதுதான் போல இருக்கு. சுப்ஹானல்லாஹ். புரியுதா? அல்லாஹ் எந்த பொருளையுமே வீணுக்காக படைக்கல. புரிஞ்சுட்டீங்களா? நம்மளுக்கு என்னடா பார்த்து இதெல்லாம் ஏன் படைச்சு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ரப்புல் ஆலமீனுடைய ஒவ்வொரு செயலும் நமக்கு நம்ம சின்ன குறுமதிக்கு வழங்கல. ஆனால் காலம் போக போக உண்மைப்படுத்துதுங்க. சுப்ஹானல்லாஹ். அதான் காலையிலும் மாலையிலும் ஓதக்கூடிய சூறாக்கள் என்னது? குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக் இருக்கா இல்லையா? குல் அஊது பிரப்பின் நாஸ். அந்த குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஓதுங்க. குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஃபலக். என்ன அர்த்தம்? படைத்தது பற்றி உன்னுடைய உன்னால் படைக்கப்பட்ட அந்த படைப்பில் விட்டு இருக்கக்கூடிய தீங்கை விட்டு நான் பாதுகாவ கேட்கிறேன். விளங்கிட்டீங்களா? இப்ப காரே வாங்குறோம், அதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. கல்யாணம் முடிக்கிறோம் ஒரு பெண்ணை, அவருடைய நல்ல விஷயமா இருக்கும், கெட்ட விஷயம் இருக்கு. எல்லாத்துக்கும் நல்லது கெட்டது இருக்கு. கத்திரிக்கால அது வாங்கினா சொல்லியா இருக்காது, இது இருக்கு, அலர்ஜி நல்லதான் இருக்கு. எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கு. விளங்கிட்ட கூடுதல் குறைவு, அவ்வளவுதான். கூடுதல் குறைவு இருக்கும். எல்லாத்துலையும் முழுக்க முழுக்க நன்மை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு படைப்புல சில நன்மைகள் இருக்கு, சில தீமைகள் இருக்கு. அப்போ அமல்கள் செய்வதற்காக இந்த உலகத்தை ரொம்ப நமக்கு படைச்சிருக்கிறோம். அதை பற்றிய அறிவு நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். இன்னைக்கு உலகத்துக்கு பறந்துட்டோம், நம்முடைய நேரத்தை சேவ் பண்ணணும். தயவு செய்து நேரத்தையும் காலத்தையும் வீணடித்து விடாதீர்கள். நம்முடைய காலத்தை சேவ் பண்ணதுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா இபாதத்துகளும் நமக்கு துணை புரியும். எல்லா திக்ருகளும் நம்முடைய நேரத்தை பாதுகாக்குது. லெட்ரின் போறோம், டாய்லெட் போறோம், வெளியே வருமா இல்லையா? என்ன துவா ஓதணும்? குஃப்ரானுக்கு. குஃப்ரானுக்கு என்னன்னா? குஃப்ரானுக்கு என்னன்னா அதான விளங்கி செய்யணும் சொன்னா. இப்பதானே சொன்னேன், எந்த ஒரு அமலா இருந்தாலும் செய்யணும், விளங்கி செய்யணும். பாதுகாப்பா வராம இருக்கிறதுக்கா? எதுக்கு பாதுகாப்பு? குஃப்ரானுக்கு என்ன? அல்லாஹ்வே ரப்புல் ஆலமீன். பாத்தீங்களா? அரபியம் படிக்க சேர்த்து குறைஞ்சபட்சம் ஓதுற துவாக்கள் சரிதா, ஓதுற சூறாக்கள் அதுக்கு கண்டிப்பா குறிப்பா ஜமீயத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் உடைய உறுப்பினர்கள் அதற்கான பொருளை தெரிந்திருப்பது மிக 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 அவசியம். குஃப்ரானுக்கு என்னன்னா பாதுகாப்பு தேடுறதா? அது அவுது பில்லாஹ் இல்லைங்க. அது வேற.
அது கூட படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நமக்கு நேரத்தை ரொம்ப சேவ் பண்றோம். ஊஃப்ரானக் என்ன வச்சா அட்டி உட்டடிக்கிற வேலை தான் வச்சுக்கோ. மன்னிப்பாயாக. இப்ப என்ன உள்ள போய் தவற செஞ்சு வந்தியா? தப்ப பண்ணிட்டு வந்தியா? ஏன் மன்னிப்பு கேட்கிறீங்க? அந்த நேரம் அல்லாஹ் நினைவு பெறாம கொஞ்சம் தடுக்கப்படுறோமா இல்லையா? விளக்கிட்டீங்களா இல்லையா? அது வரைக்கும் சும்மா நான் ஷைத்தான் விளையாடக்கூடியதான். அதுதான் நான் தான் உள்ள போறதுங்களா சரிங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸ். தெரியுதா? அப்ப எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு சொல்லப்படுறது. அப்போ அந்தந்த துவாக்களை நம்ம ஓதும் போது நம்மளுடைய டைம் சேவ் ஆகுது. புரிஞ்சுட்டீங்களா? அதனால நம்மளுடைய நேரங்களையும் காலங்களையும் நல்ல அமல்களில் ஈடுபடுத்த வேண்டுமானால் அந்த துவாக்கள் கண்டிப்பா ஓதணும். காலையில மாலையில ஓதக்கூடிய துவாக்களை நம்ம மக்கள் என்ன தெரியுமா, எப்பவும் சின்ன புள்ளை என்ன சொல்லி தந்தாங்களோ அதோட நிற்போம் தானே. ருக்குல என்ன ஓதணும்? சுஜூதுல என்ன ஓதணும்? லிமிட்டா வச்சிருப்போம். உண்மையில அவ்வளவுதானாக்கா நீங்க ஹதீஸ்ல போய் பாருங்க. ஆரம்ப துவா ஒன்ன தான் நமக்கு எதுவுமே தெரியாது. ஒன்று வஜ்ஜஹத்து ஓதுங்க அல்லது என்ன அல்லாஹ் பயம். எவ்வளவு துவா அதான் நான் ஆரம்ப சொல்லிட்டு பாத்தீங்களா? எப்படி நம்முடைய உடல்களை அலங்கரித்துக் கொள்ள விதவிதமான ஆடைகளை வாங்கி போடுறோமோ, உடலை பராமரித்துக் கொள்ள வகை வகையான சுவையான சாப்பாடை சாப்பிடுறோமோ, எல்லாம் உடம்புக்கு தான் பார்க்கணும். எதை புழு சாப்பிட போதோ, எது மண்ணு சாப்பிட போதோ அதைத்தான் ரொம்ப கவனமா இருக்கிறோம். அப்படித்தானே? நல்ல ட்ரெஸ் எடுக்கணும், நல்லா உடுத்தணும், வெரைட்டியா எடுக்கணும், டிசைனா எடுக்கணும், நல்ல அரிசியா சாப்பிடணும். அப்படித்தானே? இதெல்லாம் என்ன ஆகுது? ஆனா உள்ள ஒரு ஆத்மா இருக்கு பாத்தீங்களா, நப்ஸ். அதுக்கு என்ன இருக்கு? நப்ஸ். அந்த நப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம வலுப்படுத்தணும். அது எதெல்லாம் முடியும் தெரியுமா? அமல்களின் மூலமாக, திக்ரின் மூலமா தான் செய்ய முடியும். அதுதான் அமலுக்கு முக்கியத்துவம். அதை சரி பண்ணும். அதுதான் கடைசி வரைக்கும் வரும். இந்த உடம்பு கபர்ல வச்ச உடனே மண்ணு அரிச்சிடும். நம் மறுமையில என்னது? எப்படி வந்திருக்கு ஹதீஸ்ல? மறுமை நாளில் எல்லா மனிதர்களும் ஆதமுடைய உயரம் 60 முழத்துக்கு எல்லாரும் இப்ப ஒரே உயரம் தான். நெட்ட குட்டை எல்லாம் கிடையாதுங்க. இல்லாட்டா இப்படியே பார்த்து கழுத்து சுருக்கிங்க அவருக்கு. அதனால எல்லாரும் ஒரே ஹைட். எத்தனை? 60 அடி அல்ல, 60 முழம். எல்லாம் 60 முழமா நிற்போம். இந்த உடம்பு வராது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்கு இறக்கும் போது இந்த நிலை இருக்கக்கூடிய வயசுல கூட நம்ம எழுப்பப்பட மாட்டோம். எல்லாம் இளைஞர்களாக எழுப்பப்படுவோம். 80 வயசு 90 வயசு முடியாம மோத்தா போய் இருப்பாரு. அவர் அப்படியே எல்லாம் எழுப்பணும்னாக்கா அவருக்கு ரூல் லைன் கொடுத்து என்ன பிரயோஜனம்? புரியுது? எல்லாம் இளைஞர்களாக, வாலிபர்களாக. இப்ப உலகத்துல பாத்தீங்க எத்தனை ஊனமுற்றவர்கள் இருப்பாங்க, கண் தெரியாத இருந்திருக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டா இருந்திருப்பாங்க. அப்படி எடுக்கணும் இல்ல. வாலிபர்களாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள். ஒரு தனி உலகம். அதனால தான் அந்த சொர்க்கத்தை அடையிறதுக்கு நம்ம என்ன வெற்றி பெறதுக்கு பாடுபடணும். சொர்க்கம் என்பது திருமறை இவ்வளவு சொல்லப்பட்ட காரணம் என்ன? அதை அடைவதற்கு, வெற்றி பெறுவதற்காக அமல்களை அதிகப்படுத்துவதற்காகத்தான். அந்த வெற்றி பெற நாம என்ன தலைப்பு? மறுமை வெற்றியே உண்மையான வெற்றி என்கும்போது மறுமையில வெற்றி பெறுவதற்கான அனைத்து முயற்சியும் மேற்கொள்ள வேண்டும். அந்த வெற்றிக்கு தேவையாக கூடது 2 விஷயம் மட்டும் நான் சுருக்கமா டைம் போயிடுச்சு. 2 விஷயம் சொல்றேன். ஒண்ணு சரியான கொள்கை, அகீதா. 2வது நல்ல அமல்கள். ஆனால் நம்ம என்ன கடந்த காலங்களில் எப்படி சொல்லி இந்த மக்களை வளர்த்திருக்காங்கன்னா, நீ ஷிர்க் மட்டும் செய்யாத, எந்த குற்றவாளம் செஞ்சிக்க. ஏன்னா இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி,
வயக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், இணை வைத்தல மட்டும் மன்னிக்க மாட்டான், மற்ற அனைத்தையும் மன்னிச்சிருவான். அதனால நீ என்ன செஞ்சுக்கோ பரவாயில்லை. ஏன்னா ஹதீஸ்ல இருக்கு அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான், திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும் மன்னிச்சிருவாங்க. சஹாபி கேட்கிறார், திருடினால் மன்னிச்சிருவானா? மன்னிச்சிருவான். அதை வச்சுட்டு என்ன செய்யறாங்க, அது சர்வசாதாரண லைசன்ஸ் கொடுத்தா போல ஆயிடுச்சு. அந்த ஹதீஸுடைய நோக்கம் அதுவல்ல. சஹாபாக்கு தான் அதிர்ந்து போய் கேட்கறாங்க, இப்படி செஞ்சாலும் மன்னிச்சிருவானா அப்படின்ட்டு. மன்னிச்சிருவாங்க தெரியுமா, அதை விட கொடிய பாவம் யாது, இதன் தப்பு தான், இதை விட கொடிய தப்பு அதுன்னு சொல்வதற்காக தான் சொல்லி காட்டுறாங்க தவிர இவங்க என்ன செஞ்சிட்டாங்க பரவாயில்லை. அதனால அமல்கள் ரொம்ப குறைஞ்சு போச்சு. நான் தெளிவாக சொல்லுகிறேன், தௌஹீத் கொள்கை பேசக்கூடியவர்களிடத்துல சுன்னத்தை கடைபிடிப்பது கிடையாது, சுன்னத்தான தொழுகை தொழுவது கிடையாது, தஹஜ்ஜுத் தொழுவது கிடையாது, திக்ரா நீ கேட்டு பாருங்க என்னென்ன திக்ராது தெரியாது, குர்ஆனை ஓதுவது கிடையாது. சும்மா கொள்கையை மட்டும் வெற்றி வேதாந்தம் மட்டும் அர்த்தங்களை வெற்றி பெறவே முடியாது. கொள்கையும் அமலும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. ஒருத்தன் அமல் இல்லாமல் நான் பெரிய கொள்கைவாதி சொன்னால் பொய். கொள்கை இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் அதனுடைய பாதிப்பு வெளியே தெரியும். ஈமான் என்பது ஒரு பேட்டரிங்க, அதுவே சார்ஜ் வெளியே தெரியும், அது அமல். நீங்க மொபைல்ல போறீங்களா பேட்டரி, இந்த பேட்டரி எந்த அளவுக்கு சார்ஜ் ஆயிருக்கிறது என்ன செய்ய காட்டுமா காட்டாதா? அது குறை கூட சார்ஜ் பண்ணிக்கலாம் இல்லையா? நம்மள சார்ஜ் பண்ணு, இப்ப கொள்கை சார்ஜ் பண்ணு, அமலை வச்சா சார்ஜ் பண்ணு. உண்மையிலே கொள்கை வந்து பலமாச்சுனாக்கா அந்த அளவுக்கு அமல்கள் வரும். நீ அமலே இல்லை, நான் கொள்கையில தெளிவான சுத்த பொய், பொய்யன். புரியுதா? தொழுகை உண்மையில நம்புறேன்னாக்கா தொழுணுமா இல்லையா? நான் தொழுணுமா இல்லையாங்க? அந்த கடன் நிறைவேற்றேன் நான் தொழுகை நான் தொழில இருக்குப்பான்னு சொன்னாங்க. காட்டு செஞ்சு காட்டு. சஹாபாக்கள் வாழ்க்கையில் அப்படித்தான் இருந்துச்சு. அவர்களே அமல்ல பின்தங்கி இருந்தாங்களா? ஒரு நல்ல செயல் சொன்ன உடனே போட்டி போட்டுக் கொண்டு செய்தார்களா இல்லையா? காரணம் அந்த ஈமானிய வேகம். உள்ளத்துல ஈமான் எந்த அளவுக்கு உறுதியாக வலுவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அமல்கள் வெளிப்படும். உள்ளத்துல இல்லைன்னா குறைஞ்சிட்டே போயிடும். அமல்கள் என்பது என்ன, இபாதுங்கிறது என்ன, அல்லாஹ் இதை செய்ய சொன்னாலும் செய்யணும், எதை விட்டு தவிர்த்து கொள்ள சொன்னா தவிர்த்து கொள்ளணும். இதுதான் அமல். புரிஞ்சுக்கிட்டீங்களா? செய்ய சொல்றதை செய்யணும், செய்யக்கூடாத தடை செஞ்சதை விட்டு தடுத்து இருக்கணும், தவிர்த்து இருக்கணும். அல்லாஹ் குடிக்க கூடாதுன்னு சொன்னா குடிக்காம இருக்கணும், அதுதான் ஈமான். அதான் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின் வலா யஸ்ரிகு ஸாரிகு ஹீன யஸ்ரிகு வஹுவ முஃமின் வலா யன்தஹிபு நுஹபத்தன் ஹீன யன்தஹிபு வஹுவ முஃமின். ஒரு விபச்சாரம் செய்யும் போது மூமினாக இருக்க மாட்டான். ஒரு திருடக்கூடிய திருடும் போது ஈமானுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இருக்காது, மூமினாக இருக்க மாட்டான். மக்கள் பார்த்திருக்கக்கூடிய நிலையில் அபகரிக்கக்கூடிய திருடைய பொருளை அபகரிக்கக்கூடியவன் மூமினாக இருக்க மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டாங்கன்னாக்கா அவனுக்கு ஈமானுக்கு சம்பந்தமே இல்லை. எனவே தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன எழுதுறாங்க தெரியுமா? அல் ஈமானு யஸீது வ யன்குஸ். அல் ஈமானு யஸீது வ யன்குஸ். ஈமான் கூடையும் குறையும், இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். இஸ்லாம் கூடாது குறையாது. ஆனா நம்ம மக்களுக்கு இஸ்லாமுக்கு ஈமானுக்கு வித்தியாசமே தெரியாம முஸ்லீமா இருக்கிறோம். ஏப்பா நீ முஸ்லீமா மூமினான்னு கேட்டா என்ன, முஸ்லீமா மூமினா? மூமினா முஸ்லீம் இல்லையா? அல்லாஹ் வந்து முஸ்லீமா தான் மௌத்தா பாஸ் இருக்க, நீங்க மூமினிங்கிறீங்க. அல்லாஹ் எப்படி மௌத்தா பாஸ் சொன்னா தானே? முஸ்லீமா மூமினா இது தெரியல, அவ்வளவுதான். இஸ்லாம் என்ன ஈமான் தெரியாத நாம எல்லாம் பக்கா முஸ்லீம், நாம எல்லாம் பக்கா மூமின். அதுக்கு தாங்க படிச்சு படிச்சு சொல்றேன், இல்மு வேணும், இல்மு வேணும், இல்மு வேணும். அறிவு அறிவு அறிவு, அதை பற்றி நாலேஜ் வேணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து ஒரு இடத்துல வந்து அந்த கனிமத் பொருள் வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு பகிர்ந்து கொடுக்குறாங்கல்ல சஹாபாக்களுக்கும். அப்போ ஒரு சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் தரல, இன்னொரு சஹாபி கேட்கிறாரு, இறை தூதர் அவர்களே, உராஹு முஃமினன், அவரை நான் மூமினாக கருதுகிறேன், நீங்க அவர் தர மாட்டேங்கிறீங்க. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, அவன் முஸ்லிம், முஸ்லிமா மூமினான்னு கேட்கிறாங்க. சஹாபி சொல்லுகிறார், அவர் மூமினாக நான் கருதுகிறேன், ஏன் நீங்க அவங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க கேட்கிறாங்க. அதற்கு ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, மூமினா முஸ்லிமா வித்தியாசம் தெரியுதா?
அப்போ ஈமான் வேறு இஸ்லாம் வேறு தெரியும் உங்களுக்கு? ஏன் சஹீஹ் புகாரில முதல் ஹதீஸ் என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க இல்லையா, இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன? அப்ப அது வேற இது வேற தானே. நீங்க முஸ்லீமா மூமினா என்னக்கா தலை இப்படி இப்படி ஆடுனா ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அப்ப நான் முஸ்லீமா மூமினான்னு என்னை பத்தி நானே தெரியாது, ஏதோ ஒரு ஹாலில் இருக்கிறோம். போயிட்டு பெரிய தசவுஃப் பெரிய ஒரு ஹாலுக்கு போயிட்டு நினைக்கிறாங்க. தெளிவில்லை, கொள்கை தெளிவில்லை. படிங்க படிங்க சகோதரர்களே, படிங்க. இது போன்ற பயிற்சி மாதங்கள் ஏற்படுத்தி ஒவ்வொரு டாபிக் பேச, ஈமான் என்ன, இஸ்லாம் என்ன, இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒன்று வேறு ஒன்று வேறு, ஈமான் முஜ்மல் என்ன, ஈமான் முஃபஸ்ஸல் என்ன, எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அல்லாஹ் எப்படி நம்புறது, வேதங்கள் எப்படி நம்புறது, மறுமை எப்படி நம்புறது, மிகப்பெரிய சப்ஜெக்ட் அது அகீதா. அதில் நம்ம ஒன்றும் இல்லையே. அது ஒழுங்காக தான் அது கரெக்டாக வந்து போச்சுன்னா அமல் ஆட்டோமேட்டிக்காக வரும், அமல் வந்துடும். அமல்களுக்கு மிக முக்கியமான எனர்ஜியை தருது இது ஈமான் தான். ஈமான் இருந்தா தான் அந்த அமல்கள் வெளிப்படும். ஈமான் இல்லாட்டா இன்னும் எப்படி வந்து டார்ச்சில் வந்து ஃபுல் இருந்துச்சுனாக்கா நல்லா பளிச்சுன்னு இருக்குமோ, அது சார்ஜ் குறை மங்குமோ, அதே போல் அமல்கள் மங்கிட்டே போயிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முனாஃபிகீன்களுக்கு பாரமான தொழுகை எத்தனை? அஸ்கலு ஸலாத்தி அலல் முனாஃபிகீன அஸ்ஸுப்ஹு வல் இஷா. ரெண்டு தொழுகை பாரமா இருக்கும். ஏன்னா ஈமான் சரியில்லை, அந்த ஈமான் விளங்கிட்டீங்களா, அது பாரமா தெரியும். சஹாபாக்கள் பாரமா தெரிஞ்சா இல்லை. ஆனா இன்னைக்கு என்ன, பக்கா முஸ்லீம் சொல்லிட்டு ஐவேளை தொழுகையும் பாரமா தெரியுது. சுன்னத் ஜமாத் தானே. வைன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியீன். சூரத்துல் பக்ரால இருக்கா இல்லையா, தொழுகை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வைன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியீன். அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களுக்குத்தான் அது பாரமாக இருக்காது. அப்ப அச்சம் எங்க இருக்கும்? உள்ளத்துல இருக்கும். அப்ப இங்க இருந்தா தான் அது வெளிப்படும். ஒரு மனிதன் வந்து தான தர்மங்கள் செஞ்சாருனாக்கா அந்த ஈமான், அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கான், கொடுக்கணும், மறுமையில கிடைக்கிறது ஈமான் தானே இருக்கா இல்லையா? அந்த ஈமான் எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் அமல்கள். எனவே தான் ரப்புல் ஆலமீன் மறுமையில் வெற்றி பெற வேண்டுமானால் ரெண்டே ரெண்டு நிபந்தனை சொல்றான். என்ன இருக்கணும்? ஈமான், அடுத்தது நல்ல அமல்கள். ஈமான், நல்ல அமல்கள். ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. யார் அல்லாஹ்விடம் வெற்றி பெற வேண்டும் என்று ஆதரவு வைத்திருக்கிறானோ அவன் என்ன செய்யட்டும்? சாலிஹான நல்ல அமல்களை செய்யட்டும், இணை வைக்காமல் இருக்கும். கொள்கை சொல்லப்பட்டிருக்கு, இதை சொல்லப்பட்டிருக்கு. ஏன்? எல்லோருக்கும் தெரிந்த மனப்பாடமான சூரா எது? சூரத்துல் அஸ்ர் இருக்கா இல்லையா? அஸ்ர் தெளிவா ஒரே லட்சம் அடிக்கிறான இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இந்த சூரா பத்தி சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா முழு குர்ஆன் இறக்கி வைத்தான், இது மட்டுமே போதுமானதுங்கிறாங்க. அந்த அளவுக்கு வெற்றியினுடைய ரகசியத்தை ரப்புல் ஆலமீன் இந்த சின்ன சின்ன பேர் வச்சிருக்கிறான். என்ன? வல் அஸ்ர், சத்தியம் சொல்ற ரப்புல் ஆலமீன், சாதாரண சொல்லல, சத்தியம் சொல்றான். டே, வெற்றி தோல்வி எதில் இருக்கு தெரியுமா? நஷ்டம் தோல்வி எதில் இருக்கு தெரியுமா? அல்லாஹ் சத்தியம் சொல்றானா இல்லையா? வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இன்ன, தென் மீண்டும் கன்ஃபார்ம், சர்டைன்லி, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான். லஃபீல் குஸ்ர், இந்த நஷ்டத்திலிருந்து விலகி வெற்றி பெற்றவர்கள் யார்? இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களை தவிர பாக்கி எல்லாம் நஷ்டவாளிகள் தான். அல்லாஹ் தஆலா சொர்க்கம் தருவதாக யாருக்கு வாக்கு? நீங்க திருமறை குர்ஆனில் கிட்டத்தட்ட அல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமானையும் நல்ல அமலையும் சேர்த்து சொல்லப்படக்கூடிய வசனங்கள் 200 வசனங்களுக்கு மேலாக இருக்கு. எத்தனை வசனங்களுக்கு மேலாக? 200 வசனங்களுக்கு மேலாக ஈமானையும் நல்ல சாலிஹான அமல்களும் சேர்த்து சொல்லுவான். பாருங்க, இன்னல்லதீன ஆமனு வ இன்னல்லதீன ஆமனு வ இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் கான்த் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் நுஸுலா.
இப்படி தான் வரும். ஈமானு அமலு சாலிஹ், இது ரெண்டும் வேணும். ஈமான் இருக்கணும், அமலு சாலிஹ் இருக்கணும். ஈமானு கொள்கை எப்படி இருக்குன்னா, சகோதரர் நூறு பேசிட்டாரு. அமலு சாலிஹ் எப்படி இருக்குன்னு, எது அமல் என்ன செயல், ரப்பல் வேற செயல் சொல்லல, சாலிஹான அமலுங்கிறான். சாலிஹான அமலுக்கு என்ன அளவுகோல்? மௌலூத் ஓதுறது சாலிஹான அமலா, புருதா ஓதுறது சாலிஹான அமலா, அல்லது இந்த ஹல்கா ஓதிட்டு சாலிஹான அமலா, அல்ல தர்கால போய் முட்டிக்கிற சாலிஹான அமலா? அப்ப சாலிஹான அமலுக்கு என்ன அது? நபிகள் நாயகம் சொல்ல தெளிவா டெஸ்ட் சொல்றாங்க. சாலிஹான அமல் சொன்னாக்கா இஹ்லாஸ் இருக்கணும், இஹ்லாஸ் இருக்கணும், தெரியுதா? ரெண்டாவது ஷர்த்து அந்த அமல் குர்ஆன் சுன்னாவுக்கு தோதுவா இருக்கணும். ரெண்டே ரெண்டு நிபந்தனை. ஒண்ணு சாலிஹான அமலுக்கு ஒண்ணு என்ன இருக்கு? ஈமான் இருக்கணும். ரெண்டாவது அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் சொன்ன பிரகாரம் இருக்கணும். குர்ஆன் சுன்னாவுக்கு ஒத்த வகையில் இருக்கணும். நம்ம அறிவுக்கு நல்லா படுதுன்னு அர்த்தம் இல்லை. குர்ஆன் சுன்னா அதை அங்கீகரிச்சு இருக்கணும். இருக்கா இல்லையா? ஒரு சில ஊர்களில் பார்த்துருப்பீங்க, பாங்குக்கு முன்னால் சலவா சொல்லுவாங்க, சில ஊர்ல மூணாம் களிமா சொல்லுவாங்க. இது சேலத்தில் தெரியல எனக்கு, ஏதாவது உண்டா அந்த மாதிரி இருக்கா? ரொம்ப சந்தோஷம். அந்த பிதாத் இங்கே இருக்கு போல இருக்கு, தெரியுதா? இது ஆக்சுவல் சலவா சொல்றது நல்லதா கெட்டதா? நல்லதானே? அப்ப நீங்க தடுக்கிறீங்க பிதாத்துன்னு. அல்லாஹ் ரசூல் அங்கீகரிக்கல, தெரியுதா? ஆக்சுவல் சலவா சொல்லக்கூடிய இடம் இது. அதனால நல்லா புரியுங்க சகோதரர்களே, ஈமானும் நல்ல அமல்களும் தான் மறுமையில பாதுகாக்கும். ஈமானுக்கு தேவையானது, இஸ்லாம் அமல்களுக்கு தேவையானது இஹ்லாஸ், குர்ஆன் சுன்னாவுக்கு ஏற்றவர்கள் இருக்கணும். இது இல்லாமல் ஒருத்தர் நல்லாவே தூரம் ஹசனா ஈமான் என்ன போச்சு. ரெண்டு ஒன்னோட பின்னி பிணைந்து ஈமான இருக்கணும், நல்லமல் ரெண்டே இருக்கணும். ஈமான் இருந்தால் மட்டும் போதாது, நல்லமல் இருக்கணும். இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு அவசியம் சொல்லி ஆகணும். ஏன்னா நீங்க குழம்பிடக்கூடாது. நீங்க குர்ஆன் ஹதீஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, இனி குருவுக்கு மிஞ்சி சிஷ்யனை போல பல விதமான கேள்வி கேட்கறதுக்கு முன் வருவீங்க, நல்லா தெரியும் நமக்கு. இதான் எங்கே படிச்சுட்டு திடீர்னு கேள்வி கேட்கக்கூடாது இல்லையா? ஏற்கனவே கேள்விப்பட்டதுதான். என்ன இருக்கு? ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, லை யதுகுலு அஹதுக்கும் அல் ஜன்னத பிஅமலிஹி. எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய அமல்களை வைத்து சொர்க்கம் நுழைய முடியாது. எந்த மனிதனும் அமலை வச்சு செய்ய முடியாது, சொர்க்கத்தில் நுழைய முடியாது. சஹாபா கேட்கறாங்க, நீங்களுமா யார சொல்லாங்கும் போது, ஆமா நானான் தான். இல்லா ஐயதரகம்மதனி அல்லாஹு பிரஹ்மதி மின்ஹு வ ஃபضலி. அல்லாஹ் தன்னுடைய அருளால் சூழ்ந்து கொண்டா நானும் போக முடியாதுப்பா. அப்ப நீங்க கேட்கலாம், தில்கல் ஜன்னத்து முல்லத்தி ஊரிஸ்துமுஹா பிமா குந்தும் தஅமலூன் ஜஸா பிமா கான. சொர்க்கம் இதுக்கு பகரமாக்கப்பட்டிருக்கு, நீங்க என்ன இப்படி போக முடியாதுன்னு சொல்றீங்களா? இது உடனே குர்ஆனுக்கு மாற்றமான ஹதீஸா இருக்கு, தூக்கி போடு. ஈஸியா அப்படிதானே? முரண்படுதா இல்லையா? முரண்படுது. அல்லாஹால அவங்க அமல் செஞ்சா சொர்க்கம் தருவான்னு சொல்றான் தானே? அங்க எந்த மனுஷன் உள்ள போக முடியும் அமலை வச்சுக்கிட்டுங்கிறாங்க. முரண் பரவல இருக்கா? இருக்கா? கான்ட்ரஸியா இருக்கா? இல்லையா? முரண் பரவல் தானே இருக்கு. அப்ப என்ன குர்ஆனுக்கு முரண்படுத, தூக்கி போடலாமா? கருணை கொண்டு அமல் கொண்டு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? நீங்க அமல் செஞ்சல்லப்பா, இல்லல்லதீன ஆமனு வஅமிலு இன்னல்லதீன ஆமனு வஅமிலு கானத்துஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. முடிஞ்சு போச்சு. இல்ல ஆமனு வஅமிலு ஸல்லல்லாஹு ஜன்னாத்துன் நஈம். எவ்வளவு இருக்கு? எந்த இடத்துலயும் அல்லாஹ் தஆலா அருள் சொல்லவே இல்லை. அமல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் இருக்குங்கிறான். இங்க அமல் வச்சு உள்ள போக முடியாது. தெரியுதா? இதுல ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் தான். அது அரபி இலக்கணம் படிச்சவங்களுக்கு தெரியும். தெரியுதா? வெறும் காது விட கேட்டுக்கிட்டு நானும் இஸ்லாத்தை பத்தி பேசுறேன்னு இந்த மாதிரி உங்களுக்கு நிற்போம். குர்ஆன் ஹதீஸ் மோத விட்டு முரண்பட வச்சு என்ன தூரத்துக்கு எரிஞ்சு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். அதுக்குத்தான் திரும்ப தெரிசன என்ன வேணும்? வேணும். இப்படி போனீங்கன்னாக்கா மாறி மாறி குர்ஆனுடைய வசனங்களை உங்களால் மோத வைக்க முடியும்.
அல்லாஹ் சொன்னார், யா யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா. மனிதர்கள் உங்களை நாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணை படைத்தோம் சொன்னா இல்லையா? ஆதம அவர் மனிதர்கள் ஒரு ஆளும் இல்லையா? முரண்படுது இந்த வசனம். இப்படி இல்லாம ஹவாலசன் எப்படி படிச்ச ஆண் பெண்ணை வச்சா? இல்ல இல்ல வீசால் இல்லையே. அப்போ ஒரு வசனத்தை இன்னொரு வசனம் முரண்பட கூடாது. அதுக்கு தான் என்ன செய்யணும்? அந்த இலக்கணம் இலக்கியம் அது தெரிஞ்சா ஈஸியா டேக்கிள் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க தெரியாவிட்டா இது என்ன இது முரண்பாடா இருக்க? அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், லவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கதீரா. இந்த குர்ஆன் மட்டும் அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து இறக்கப்பட்டிருக்குமேயானால் அதுல என்ன இருந்திருக்கும்? அப்ப முரண்பாடு இருக்க. அதனால அல்லாஹ்வுடைய குர்ஆன் இல்ல சொல்லிட்டு போயிட்டு தூக்கி போட்டு போயிருப்பான். அது விட்டு கொடுத்தா போல இடம். மனசிலாயி புரியுதா? அப்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். அதுதான் மாரிபா சொல்றேன், இல்ம் அல் இல்மு பித்தஅல்லும் லா பித்தவாருஸ். அல் இல்மு பித்தஅல்லும் லா பித்தவாருஸ். இல்ம் என்பது கற்பதன் மூலமாகத்தான், அது வாரிசு அடிப்படையில் பெற முடியாது. டாக்டருக்கு மகன் டாக்டர் இல்ல, படிச்சா தான் டாக்டர். ஆலிம் மகன் ஆலிம் அல்ல, படிச்சா தான் ஆலிம். அதான் அல் இல்மு பித்தஅல்லும் லா பித்தவாருஸ். வாரிசு அடிப்படையில் கிடைக்கிறது அல்ல, கற்பதின் மூலமாகத்தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப கற்கணும், படிக்கணும் படிக்கணும். குறிப்பாக ஃபித்னாக்கள் குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய இல்மை இன்னும் வலுப்படுத்தணும். அப்பதான் எதிர்கொண்டு நிற்க முடியும், தாக்கு பிடிக்க முடியும், டிஃபென்ஸ் பண்ண முடியும். இல்ல ஷைத்தானுடைய அந்த சக்திக்கு முன்னால நாம் பலகீனப்பட்டு போவோம். புரியுதுங்களா? அப்போ எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு அதை விட வீரியம் கூடின வகையில் அதில் எதிர்கொள்ளது நமக்கு என்ன செய்யணும்? நம்முடைய கெப்பாசிட்டி உருவாக்கணும். அதனால தான் படிங்கிறது. எத்தனை காலம் வரைக்கும் பிறர் சொல்லி கேட்டுட்டு இருப்பீங்க? இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? ஒரு காலம் வந்து அது மறுபடியும் அடையாளம் என்ன? இல்மு உயர்த்தப்படும். எப்படி இல்மு உயர்த்தப்படும்? நல்ல ஸ்கால்ஸ் எல்லாம் மௌத்தா ஒண்ணு கொண்டு மௌத்தா போயிட்டு இருப்பாங்க. கடைசியில் என்ன ஆகும்? மக்கள் ஒண்ணு தெரியாதவர்களை வந்து தலைவராக்கி அவன்கிட்ட ஃபத்வா கேட்டு அவனும் வழிகட்டு இவனும் வழிகெடுத்துருவாங்க. அதனால வந்து இல்மனை கற்கணும். அதற்கான முயற்சிகள் மேற்கு எல்லாத்துக்கும் நேரத்த காலத்து ஒதுக்கணுமா இல்லையா? என்னுடைய மார்க்க விஷயம், மறுமையில வெற்றி பெறக்கூடிய விஷயம், அதுக்கு நாம் என்ன செய்யணும்? நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால நல்ல சாலியான அமலுக்கு என்ன டெஃபினேஷன்னாக்கா, அது முதல்ல வந்து இஹ்லாஸ் அடிப்படையில் செய்யப்படணும். ரெண்டாவதாக அந்த அமல் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் உகந்த வகையில் இருக்கணும். அது பிதத்தா இருக்கக்கூடாது. குல் மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத். யார் நாங்கள் சொல்லாத ஒரு அமல் செய்கிறாரோ அது நிராகரிக்கப்படும் சொல்லிருக்காங்க. அதனால இந்த ரெண்டு ஷர்த் இருக்கு. இதை விளக்கணும்னாக்க எக்கச்சக்கமான உங்களுக்கு ஹதீஸ்கள் இருக்கு. அந்த 3 பேர் சம்பவம் தெரியுமா தெரியாதா? மறுமையில் முதல் விசாரிக்கப்பட 3 நபர் இருக்காங்க இல்லையா? அதுல என்ன இருக்கு? முகஸ்துதி, இஹ்லாஸ் இல்ல. இஹ்லாஸ் இல்லாட்டா நல்ல அமலுக்கு வேல்யூ இல்ல. அதே போல விதத் இருந்தாலும் அந்த அமலுக்கு வேல்யூ இல்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். என அன்பிற்குரித்தானவர்களே, மறுமையில் வெற்றி பெறணும் அல்லாஹ் தஆலா சுருக்கமா சொல்லிட்டான். நல்ல ஈமானும் நல்ல அமல்கள் இருந்தால் தான் மறுமையில் வெற்றி பெற முடியும். அந்த ஈமானும் நல்ல அமல்கள் அதிகமாக செய்யணும். நல்ல எப்போ அதிகமாக சேர்த்து நம்முடைய ஈமான் அதிகரிக்க ஆட்டோமேட்டிக்கா தானாக நல்ல போய்கிட்டே போவோம். இல்லாமல் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தி நம்முடைய அமல்களை அதிகப்படுத்தி ஈமானும் அமலும் சேர்ந்து நம்ம சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் தஆலா நம் மனிதருக்கு தந்தரல் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.